अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே எடுத்து சொல்வதற்காக நடத்தப்படும் இந்த மாநாட்டில் பெரும் திரளாக நாம் குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில மதுஹபுகள் மார்க்கமாகுமா என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மதுஹபுகள் மார்க்கமாகுமா என்ற தலைப்பு எதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றால், மார்க்கத்தின் பெயரால் சமுதாயத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்குமே இந்த மதுஹபு தான் ஆணிவேராக இருக்கிறது. லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான தீமைகள் இந்த மதுஹபு என்கிற அடிப்படையில் தான் நியாயப்படுத்தப்படுகிறது. ஒருவர் மூன்றாம் பாத்தியா ஓதுகிறார், தப்பு என்று சொல்லுகிறோம். ஏன் ஓதுறாருன்னு கேட்டா, எங்க மதுஹபுல அப்படி இருக்கும் பாரு, ஏன் தாயத்து போடுற, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைம்போ, ஏன்டா தாயத்து போடுற, அப்படிதான் மதுஹபுல இருக்கு. தாயத்து போடுறதுக்கு மதுஹபு தான், தட்டு எழுதுறதுக்கு மதுஹபு தான். அப்ப என்னென்ன மார்க்கத்தின் பெயரால் ஏன்டா பராத் இரவு கொண்டாடுற, மதுஹபுல இருக்குது. ஏன் மேராஜ் இரவு கொண்டாடுற, அப்படிதான் மதுஹபுல இருக்குது. அப்ப என்னென்னலாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறார்களோ, மார்க்கத்தின் பெயரால் தவறுகளை செய்கிறார்களோ, அது எல்லாத்தினுடைய தொகுப்பு எங்க போய் முடியுதுன்னு கேட்டா மதுஹபுல இருக்கு. அப்ப மதுஹபுல ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் அதுதான் ஆதாரம், அது மார்க்கம் ஆயிரும். மதுஹபுல இருந்து விட்டால் குர்ஆனை பார்க்க அவசியம் இல்லை, ஹதீஸுகளை தேட வேண்டிய தேவை இல்லை, மதுஹபுல இருந்தாலே அது மார்க்கம் ஆயிரும் என்கிற அளவுக்கு இந்த மதுஹபுடைய வெறி மக்கள் மத்தியில் ஊட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு இந்த மதுஹபு வெறி ஊட்டப்பட்டுள்ளது என்று சொன்னால், தௌஹீத் ஜமாஅத்தை தவிர உள்ள மற்ற பள்ளிவாசல்களை நீங்கள் சென்று பார்த்தால் அதனுடைய நுழைவாயிலே எளிதாக கண்டுபிடிக்கிற ஒரு தீமை மதுஹபு தான். மற்றதான் ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுங்க. மதுஹபு என்பது ஒரு சாதாரண ஒரு பாமரன்ட்ட போய் கேட்டா கூட அவனே என்ன செய்வான், குழம்பிடுவான். இது என்ன மதுஹபுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு நிலை கோட்பாட்டை ஒரு அழுத்தமாக இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அது பலவீனமா இருக்கிறது? முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நம்ம இஸ்லாத்தை பற்றி அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு அதுல இஸ்லாம் மார்க்கத்துல எங்களுக்கு அழுத்தமாக இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் அப்படி எப்படி அது பலவீனமா இருக்கிறது? அவங்க நம்மள்ட்ட முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நம்ம இஸ்லாத்தை பற்றி அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு அதுல இஸ்லாம் மார்க்கத்துல எங்களுக்கு அழுத்தமாக இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ராவத்துங்கிறீங்க இப்படின்னு ஒரு லிஸ்ட போட்டு, அப்ப உங்கள்கிட்ட தான் ஜாதி இருக்குதுன்னு கேட்கிறான் பாருங்க. அப்போ ஒரு பாமரனை குழம்புறான். அடாடா என்னடா நம்ம இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் இருக்குன்னு கேட்கிறானே என்ற அளவுக்கு இந்த மதுஹபு என்பது தவறு என்று சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னும் சொல்ல போனால் இந்த மதுஹபை பின்பற்ற சொல்றான் பாருங்க, அந்த பின்பற்ற சொல்ற கோட்பாட மதுஹபு தப்பு என்பதை விளக்கும். எப்படி பின்பற்ற சொல்றான்? ஒரு ஹனபி மதுஹபுக்காரனால அவன் என்ன சொல்லணும், எல்லாரும் ஹனபியாக மாறுங்கள் சொல்லணும். ஹனபி மதுஹபு சரின்னு அவர் நினைத்தாரையானால் ஒவ்வொரு சாவியையும் போய் ஹனபிக்கு அவன் அழைக்கணும். ஒவ்வொரு மாலிக்கையும் போய் என்ன செய்யணும், நீ மாலிக்கில் இருக்காது, இதுதான் சரி, இதுக்கு வந்துருன்னு சொல்லணும். ஹம்பலிக்காரனெல்லாம் தேடி தேடி போய் ஹம்பலி மதுஹபு தப்பு, எங்க ஹனபி தான் சரி அப்படின்னு சொல்லி மற்ற 3 மதுஹபுக்காரர்களை தவறை விளக்கி நான் இருக்கிறதா சரின்னு அவன் அழைக்கணுமா இல்லையா? அவன் அழைக்கணும். அழைச்சி பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி ஷாபி மதுஹபுக்காரன் இருக்கான, அவன் அதான சரிங்கிறான், சரிங்கிறதுனால தான் அந்த மதுஹபுல இருக்கிறான், அதன்படி தொழுகிறான், நோன்பு வைக்கிறான். அப்ப நீ சரின்னு நினைக்கிறியப்பா ஷாபி மதுஹப,
உன் கருத்து பிரகாரம் ஹனபி மதுஹப் தப்பு தானே, ஹனபி மதுஹப்ல இருக்கக்கூடாது தானே. நீ எப்போவாவது போய் மீட்டிங் போட்டு எங்கள் ஷாஃபி மதுஹப் தான் சரி, ஹனபி மதுஹப் சரியில்லை, ஹனபியா இருக்கக்கூடியவர்கள்லாம் ஷாஃபிக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னானா? ஒரு ஷாஃபியும் சொன்னது கிடையாது. எந்த ஒரு ஷாஃபியும் தன்னுடையது சரின்னு சொல்வதில் அவனுக்கு பூரண நம்பிக்கை இருந்திருக்குமே. ஆனால் என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடையதான் சரின்னு சொன்னால் அதுல நானும் உறுதியாக நின்று மக்களை அழைக்கணும்ல. இது சரின்னு நான் நினைத்தேனே, ஆனால் நானும் அதில் இருக்க வேண்டும். மற்ற மக்கள்லாம் தப்பான வழிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை இந்த பக்கம் நம்ம அழைக்க வேண்டும். தௌஹீத் ஜமாத் என்ன செய்யறோம்? தர்காக்காரனை நீ போற தப்புன்னு கூப்பிடுறோம், மதுஹபுக்காரன் ஆளு மதுஹபுக்காரனே கூப்பிடுறோம், நீ போற வழி சரியில்லை இங்க வான்னு சொல்றோம். தரிக்காக்காரன் முரீதுக்காரெல்லாம் கூப்பிட்டு செய்யாதாங்கிறோம், ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஏன்டா மார்க்கத்தை வச்சு பிளப்பு நடத்தீங்கன்னு கூப்பிடுறோம், வட்டி வாங்கினா வாங்காதேன்னு கூப்பிடுறோம், வரதட்சணை வாங்கினா அதை வாங்காதேன்னு அழைக்கிறோம். அப்ப தீமை செய்பவர்களை எல்லாம் சுட்டிக்காட்டி திருத்துவதற்கு தௌஹீத் ஜமாத் அழைப்பு விடுறதை பாக்குறீங்களா? ஒரு தீமையாச்சும் விட்டமா? தௌஹீத் ஜமாத் எதை தவறு என்று சொல்கிறதோ தன்னளவுக்கு இந்த ஜமாத் வைத்திருந்ததா அல்லது மக்கள் மத்தியில் சொன்னதா? சொன்னது, வீரியமாக சொன்னது, தெளிவாக சொன்னது, அழுத்தமாக சொன்னது. அதனால் எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அஞ்சாமல் சொன்னது. இதுதான் சக்தி என்று நினைக்கிறவன் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை. நீ என்ன செய்யற? அதுலயே 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றணும். எப்படி கதை? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றின அப்ப என்ன அர்த்தம்? நான் சரி, அதுல இருந்தாலும் சரி, இதுல இருந்தாலும் சரி, இதுல இருந்தாலும் சரின்னு சொல்லி ஒரு கொள்கையா? 4 மதுஹபில் இதைத்தான் பின்பற்ற சொல்லி பாரு, சண்டை அங்க நடக்கும், இங்க வராது. அப்படி சொல்லி பார்த்தாயானால் என்ன நடக்கும்? சண்டை உங்களுக்குள்ள நடக்கும், நாங்க வேடிக்கை பார்ப்போம். உங்களால் சொல்லவே முடியாது. என்ன சொல்றீங்க? 4 மதுஹபில் ஏதாவது ஒண்ணு பின்பற்றுங்கள். அது எப்படி நீ சொல்ற? 4 மதுஹபுடைய ஒவ்வொரு சட்டமும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குது. இது சரின்னா அது தவறுண்டு வருது, அது சரின்னா இது தவறுண்டு வருது. எதை வேணாலும் பின்பற்றி எப்படி சொல்லுவேன்? இப்ப நான் சில சட்டங்களை உதாரணத்தை சொல்கிறேன். இப்ப நம்ம தொழுகைக்காக வேண்டி வருது, நம்ம உழவு செய்யணும். உழவு செய்யும் பொழுது அதுக்கு சில கடமைகள்லாம் இருக்கிறது. இந்த உழவு செய்யற கடமைகளை பற்றி ஒவ்வொரு மதுஹப் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்ப ஷாஃபி மதுஹப் பிரகாரம் நம்ம தலைக்கு மசகு செய்யணும்ல, உழவு செய்யும் போது தலைக்கு மசகு செய்யணும். அந்த மசகு செய்வதற்கு ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், கைனால தண்ணியை தொட்டு ஒரு முடி தலைக்கு மசகு செஞ்சாச்சு, இது போதும் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் வம்சஹு பிரூசிக்கும்ங்கறான், உங்கள் தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள். தலைன்னு அல்லாஹ் சொல்றான். தலைன்னா முழு தலையை தான் எடுத்துக்கொள்ளும். அப்ப தலைக்கு மசகு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ரசூல் அவர்கள் செஞ்சியும் காட்டியிருக்கிறார்கள். தலைக்கு மசகு செய்யணும் என்ற கட்டளையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவங்க செஞ்சியும் காட்டியிருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஷாஃபி மதுஹப்ல அவர் தலைக்கு மசகு என்றால் உளவு ஷாரத்தன், ஒரு முடியில் பட்டாலும் போதும். தலைக்கு மசகு செய்ய கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு முடியில் அப்படி லேசா தடை விட்டீங்கன்னா நீங்க தலைக்கு மசகு செஞ்சுட்டீங்களாம், தொழுகை கூடுமா. இது யாரு சொல்ற? ஷாஃபில சொல்றாங்க. ஹனபி என்ன செய்யறாரு தெரியுமா? மசகு என்றால் தலையில் 25% இருக்கணும், கால்வாசி. தலைக்கு மசகு என்பது எவ்வளவு குறைஞ்சபட்சம் 25% இருக்க வேண்டும். முக்கால்வாசி விட்டா பரவாயில்லை. அப்ப இந்த இப்படி செஞ்சுக்கலாம், இது கால் வந்துரும்ல. அவர் இப்படி செஞ்சா போதுங்கிறாரு, இவர் இப்படி செஞ்சா போதுங்கிறாரு. சரி, அது ஒரு எது சரிங்கிறது அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, உன்னுடைய ஹனபியுடைய கருத்து பிரகாரம் அது தப்பு தானே? இப்படிங்கிற தப்பு தானப்பா. கால்வாசிக்கு தான் மசகு செய்யணும், இல்லாட்டி அது ஒழு இல்லைங்கிற, ஒழு செல்லாதுங்கிற. ஒழு செல்லாட்டி தொழுகையும் செல்லாது. ஒழு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த ஒழுவை கொண்டு தொழுகையும் செல்லுமா? தொழுகையும் செல்லாது. அப்ப உன்னுடைய கருத்து பிரகாரம் அவனுடைய தொழுகை நாசமாகிக்கொண்டே இருக்கிறது. யாருடைய தொழுகை? ஷாஃபி என்பவனுடைய தொழுகை ஒரு முடியில் தண்ணீரை தடவி தொழுகிறான அந்த தொழுகை எல்லாம் பாழாகி கொண்டே இருக்கிறது. அவன் தொழுகை பாழாகுது என்று உன் கொள்கையில சொல்லவும் செய்கிறாய், அதே நேரத்தில் சொல்கிறாய் அதையும் பின்பற்றிக்க. இது வேண்டாம், இதை பின்பற்றிட்டு போ, அதை வேண்டாம், அதை பின்பற்றிட்டு போ. இது என்ன ஒரு கொள்கை? இதுல உங்களுக்கு விளங்குதா? இவங்கள்ட்ட எந்த விதமான தெளிவு இல்லை. நீ சரிங்கிறது நீ உறுதியா இருக்கணுமா இல்லையா? ஷாஃபியாக்கள் சொல்ல, ஷாஃபி என்ன செய்யணும்? அவன் கூட இருக்கான், விட்டுருவான். கால்வாசி செய்யறது மார்க்கத்தில் இல்லைங்கிறது. ஹனபி பிரகாரம் ஷாஃபி செஞ்சால் அந்த தொழுகை கூடாது தானே?
அது தப்பு தானே. அப்ப தப்புங்கிற நீ சொன்னியா சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? நானும் தப்பு நீனும் தப்பு. எதனால வருது? நானும் ஹதீஸ் படி இந்த கால்வாசிங்கிறன 25% ஹதீஸ்ல உள்ளது இல்ல, ஒரு முடியும் ஹதீஸ்ல உள்ளது இல்ல. நான் ஒரு வகையா தப்பு செய்யறேன், நீ ஒரு வகையா தப்பு செய்யற. அதனால உன் தப்ப நான் பார்த்து கண்டுக்கிறல, ஏன் தப்ப நீ கண்டுக்கிறாத. இதான அர்த்தம். அப்ப ஏன் தப்ப நீங்க கண்டுக்கிறாத, உன் தப்ப நான் கண்டுக்கிறேன்னா அதான் தப்புக்கு ஆதாரம். மதஹப் மார்க்கம் இல்லைன்னு நீ அவனே ஒத்துக்கிறானே. இதுல இருந்துக்கு அதுல இருந்துக்கு எப்ப சொல்கிறானோ அந்த நிமிடம் அவன் ஒத்துக்கொள்கிறான் மதஹப் மார்க்கம் இல்ல, சும்மா நடிக்கிறோம், நாங்க திருட்டு வேலை பார்க்கிறோம், எங்களுக்கு அதுல முழு நம்பிக்கை இல்லை. அதான் அர்த்தம். ஒருத்தன் உழவு செஞ்சுட்டான். உழவு செஞ்ச பிறகு அவனுடைய மனைவி கிளாஸை கைப்பற்றுச்சு. உழவு செய்த பிறகு அல்ல பொண்ணு மனைவியுடைய கை கணவன் மேல பட்டுருச்சு. மனைவி உழவு செஞ்சுட்டா, புருஷன் கை புருஷன் மேல பட்டுருச்சு. புருஷன் உழவு செஞ்சுட்டான், பொண்டாடி மேல பட்டுருச்சு. அல்ல சகோதரி மேல கூட பட்டுருச்சு. பெண்ணு தானே, பெண்ணு அங்க வருது. அப்ப உழவு செய்து விட்டு பெண்களை தொட்டு விட்டால் உழவு நீங்கிவிடும் அப்படின்னு ஷாஃபி சொல்றாரு. பெண்கள் உழவு செஞ்சு தொட்டாங்கன்னு உழவு நீங்கிவிடும். அது ஹனபி என்ன சொல்றாரு? அது நீங்காது. உழவு செஞ்சுட்டு பெண்களை தொடுறதுனால என்ன செய்யாது? உழவு நீங்காதுங்கிற. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப ஷாஃபி இந்த மாதிரி செஞ்சுட்டு தொழுதாருன்னு வைங்க, அவர் தொழுகை செல்லாது. ஹனபியுடைய கருத்து பிரகாரம். எதுக்கு ஹனபியா சொல்றா? ஹனபி தான் இருக்கிறீங்க எல்லாரும் அதிகமா. அப்ப ஹனபிகள் விஷயத்துல உங்க கருத்து பிரகாரம் எது தவறோ, மாபெரும் தவறோ, எது பிழையோ, எதை செய்தால் ஒருத்தனுடைய தொழுகை பாழாகுமோ அதை தவறு என்று நீங்கள் சொல்லாமல் 4 மதுஹபில் ஏதாவது ஒன்றை பின்பற்றுங்கிறீங்க. நீ மதுஹப ஹனபின்னு சொல்லிக் கொண்டால் இதை செய், ஷாஃபின்னு சொல்லிக் கொண்டால் அதை செய். அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதை செய்ய எப்படி பண்ணி சொல்லுவேன்? அது தவறு என்று சொல்லும் போது நம்ம இப்படி சொல்லுவோமா? ஒருத்தன் வர்றான், உனக்கு நீ கோயிலுக்கு வேணாலும் போய்க்க, சர்ச்சைக்கு வேணாலும் போய்க்க, தர்காவுக்கு வேணாலும் போய்க்க, பள்ளிவாசல் வேணாலும் போய்க்க, இது ஒரு கொள்கையா? இப்படி சொன்னா இது ஒரு கொள்கையாண்டா? ஒரு கொள்கைன்னா யாரு கடவுளை யாரை வணங்குறோம் அடிச்சு சொல்றது ஒரு கொள்கையா? அதை வணங்கினாலும் அது, இதை வணங்கினாலும் இது, நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கும்ன்றான. அதுக்கும் மதுஹபுக்கும் என்ன வேறுபாடு? அப்ப மதுஹபுடைய அடித்தளம் எப்படி இருக்குது என்று சொன்னால், அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தங்களுடைய தவறு என்று எதை சொல்கிறார்களோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய வகையில் என்ன செய்யறது அமைந்திருக்கிறத பாக்குறீங்க. அதே மாதிரி நம்ம ஒழு செய்யறோம். ஒழு செய்யும் பொழுது ஒழு செய்யறோம்ங்கிற நீயத்து இருக்குன்னு கண்டிப்பா ஷாஃபி மதுஹப்ல. ஹனபி மதுஹப்ல நீயத்துங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒழு செய்யறோம் இல்லையா, ஒழு செய்யறோம்ங்கிற அந்த எண்ணம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு எதுல இருக்கிறது? ஹனபி மதுஹப்ல இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்னா, நம்ம இருக்கும் மழை பெஞ்சிச்சு, ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், மழையில முழுசா நனைஞ்சிட்டோம். நினையும் பொழுது முகமும் கழுவப்பட்டுருச்சு, கையும் கழுவப்பட்டுருச்சு, மசவு செய்யறதெல்லாம் தாண்டி தலைப்புற தண்ணி ஊத்திருச்சு, காலும் கழுவப்பட்டுருச்சு. இப்ப ஒழுவுடைய எல்லா வேலையும் நடந்துருச்சுல. நடந்துறதுனால ஹனபி கருத்து பிரகாரம் அவர் அப்படி போய் தொழுவலாம். அவர் மழையில நனைஞ்சாரு, ஆனா ஒழு செய்யறோம்னு நினைக்கவே இல்லை, சும்மா போகும்போது நினைஞ்சிட்டாரு. ஒழு செய்யறோம் என்று உட்கார்ந்து அதுக்கு மெனக்கட்டு அது மனசால் நினைத்து கொண்டு அவர் செஞ்சால்தான் அது ஒழுண்டு ஆகும். இவர் ஒழு செய்யவே இல்லை, ஆனால் அவருடைய எல்லா காரியமும் நடந்து விட்டது. நடந்த உடனே ஹனபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவனுடைய தொழுகை கூடும். ஏன் கூடும்? கழுவிட்டான்ல, மூஞ்ச கையை கழுவிட்டான்ல, தலைக்கு மசவு பண்ணிட்டான்ல, கால் ஈரமாயிடுச்சுல, அந்த காரியங்கள்லாம் நடந்துட்டதுனால அந்த தொழுகை கூடும் அப்படின்னு யார் சொல்றா? ஹனபி சொல்லிடுறாரு. அப்ப ஷாஃபி என்ன கேட்கிறாருன்னா, ஏண்டா உளுண்டா நினைச்சான், அவனே நினைச்சு பார்க்காத நேரத்தில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு உளுண்டா எப்படி ஆகும், மனசுல நீயத்தை இல்லையடா அப்படின்னு அவர் சொல்றாரு ஷாஃபி. இப்ப என்ன ஆகுது? ஷாஃபி என்ன பண்ணனே, ஹனபிக்காரன்ட்ட போய் தொழுகையை பாழாக்குறியடா, நீயத்தை இல்லையடா உனக்கு, இது ஒரு இது ஒரு கொள்கையாடா, அதுல திருந்தி ஏன் கொள்கையை வாடான்னு சொல்லணுமா இல்லையா? ஷாஃபிக்காரன் என்ன செய்யறான்? அவனுடைய ஷாஃபி என்ன பண்ணனே, ஹனபிக்காரன்ட்ட போய் அவனுக்கு இல்ல பாழாக்குறியடா, அல்லாஹ் இல்லையடா உனக்கு, நினைக்கவே இல்லை, இது ஒரு கொள்கையாடா, நினைக்காம திருந்தி ஏன் கொள்கையை வாடான்னு சொல்லணுமா இல்லையா? ஷாஃபி
இவன் என்ன சொல்றான்னா இவர் ஊழல் பண்ணிட்டாரு கருணாநிதி அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அவன் என்ன கேட்பான்? கருணாநிதி ஊழல் பண்ணலன்னு சொல்ல மாட்டான், ஜெயலலிதா பண்ணலையோ அப்படின்னு கேட்பான். ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டாரு கொடுத்து வைங்களேன், அப்படின்னு செய்யணும். ஜெயலலிதா ஊழல் பண்ணலன்னு சொல்ல மாட்டான், ஏன் கருணாநிதி பண்ணலையோ? ரெண்டு திட்ட பேர் என்ன செய்வாங்க கேட்டா, ஊழல் சொன்னா நான் செய்யலன்னு சொல்ல மாட்டான், நான் மட்டுமா நீ தானே செஞ்ச. ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவனையும் சேர்த்துக்கிறான், அவனை சொன்னா இவனையும் சேர்த்துக்கிறான். இதுக்கு மதப்பு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேசுவதற்கு நீ வச்சுக்கிற மதுரப்பு கொள்கையில உனக்கு உள்ள பிடிமானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன்னான்னு கேட்டா, நானும் மீறேன் அவனும் மீறான், அவ்வளவுதான். அவர் மட்டும் கரெக்டா சுண்ணத்துல கரெக்டா இருக்காரோ, அவர் ரெண்டு மீறுவார், நாங்க ரெண்டு மீறிக்கிறோம், கண்டுக்கிற மாட்டோம், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது தவிர ஏதாவது கொள்கை இருக்கா? இது ஒரு கோட்பாடா? இப்படி ஒரு பேசிக் இல்லாத ஒரு கொள்கையில இருந்தா மறுமையில் வெற்றி பெற இயலுமா? அது மதுகப்புகள் மார்க்கம் இல்லை என்பதை அவங்களுடைய ஒவ்வொரு ஃபத்வாக்களும் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நம்ம தொழுகிறோம், தொழுகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டி தொழுகணும். இது நம்ம எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஷாஃபி மதுஹபில் அப்படித்தான் தொழுகணும். ஹனபி மதுஹபில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் அதெல்லாம் அவசியம் கிடையாது, அர் ரஹ்மான் அக்பர் கூட போட்டுக்க, அர் ரஹீம் அக்பர் கூட போட்டுக்க. அல்லாவுடைய 99 பேர் இருக்குல்ல, அல்லான்னு ஒரு பேரு, ரஹ்மான், ரஹீம், ஜப்பார், ரஸாக், வஹாபு, காதிர், சமீ, பஷீர், எவ்வளவு பேர்கள் இருக்கு. அல்லாவுடைய எத்தனை பேர் இருக்குல்ல, அவனுடைய பெயர்கள்ல ஒன்ன போட்டுக்கிட்டு அக்பர்னு சேர்த்துக்கிற வேண்டியதான். அப்ப அர் ரஹ்மான் அக்பர்னு தக்பீர் கட்டுறாரு. இது ஹனபிக்கு கூடும். அப்படி தொழுதால் அந்த தொழுகை செல்லும். ஷாஃபிட்ட செல்லாதீங்க, அவன் அல்லாஹ் அக்பர் சொல்லல அப்படிங்கிற. இப்ப நீ என்ன செய்யணும்? இது சரி என்றால் அது தவறு, அது சரி என்றால் இது தவறு. அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? உறுதியாக நின்று அந்த சரியான கொள்கையில் என் சகோதரன் இருக்கிறான், அவனுடைய இபாதத்து பாழாகிறது, அவன் தப்பா போய் கொண்டிருக்கிறான், அவன் மறுமையில் நஷ்டப்பட்டு விடுவான், அந்த தப்பை நம்ம புரிய வைத்து அவனை நம்ம கொண்டு வரணும். அப்படி நீ பாடுபடல, அவருடைய கடமையா இல்லையா? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்று சொன்னால் நமக்கு எது நன்மை என்று தெரிகிறதோ அதை ஏவணுமா இல்லையா? நமக்கு எது தீமை என்று தெரிகிறதோ அதிலிருந்து தடுக்கணுமா இல்லையா? அப்ப நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்கிற இந்த கான்செப்ட்ல வைத்து பார்த்தாலும் ஒரு மதுஹபுக்காரனுக்கு மாத்திரம் இன்னொரு மதுஹபுக்காரன் சொல்லும் பொழுது இவர்கள் எப்படி பேச வேண்டும் என்றால், 4 மதுஹப் எல்லாம் கிடையாது, இது ஹனபிகள் மாத்திரம் தான் அந்த பள்ளிக்கு வர வேண்டும், ஷாஃபி மாத்திரம் தான் வர வேண்டும், மற்ற எல்லாம் வழிகேடு. அப்படி சொல்லி பார்ப்போம். அப்படி சொன்னாயானால் மதுஹப்ல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லவில்லையானால் உனக்கே மதுஹபில் நம்பிக்கை இல்லை, உனக்கே அது ஒரு பலவீனமான ஒரு கொள்கை, பலவீனமான கோட்பாடுன்னு தெரியுதா இல்லையா? இப்படியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தொழுகை மட்டும் இல்லை, சாப்பிட்றோம், அல்லாஹ் தான் ஹலாலாக்குறான். அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்குறானோ அது ஹலாலு. அல்லாஹ் ஹலாலாக்குனது இந்த பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் ஹலாலு, இந்த பக்கம் உள்ளவங்களாம் ஹராமுண்டாக்குவான், அப்படி ஆக்கியிருக்கிறான் இல்லை. அல்லாஹ் ஹலால்னு சொன்னா அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஹலால், அல்லாஹ்வுடைய ஹராம்னு சொன்னா எல்லா முஸ்லிமுக்கும் ஹராம். இந்த மாதிரி தான் ஹலால் ஹராமே அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், நமக்கு சட்டமாக்கி இருக்கிறான். இப்ப மதஹப்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நீங்க அஜர்த்துல போய் ஃபத்வா அவர்கிட்ட ஒரு அஜர்த்துல போய் இறால் திங்கலாமா, இறால் இருக்குல்ல இப்படி இருக்குமே கடல்ல, நண்டு திங்கலாமான்னு கேளுங்க அஜர்த்திட்ட. அவர் திங்கலான்னு திங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன கேட்பாருன்னா, நீ எந்த மதத்துக்கும் பாரு, நண்டு திங்கலாமான்னு கேட்டா அல்லாஹ் ஹலாலாக்குனா ஹலால்னு சொல்லி தொலைச்சிட்டு போ, அல்லாஹ் ஹராமாக்குனா ஹராம்னு சொல்லி தொலைச்சி ஆதாரத்தை சொல்லிட்டு போ. அப்படி சொல்லாம கேள்வி கேட்டவன்ட்ட இன்னொரு கேள்வி கேட்பாரு, நீ எந்த மதுஹப்? நாங்க ஹனபி மதுஹப். ஹனபின்னா சாப்பிட்டுக்கிறோங்க. நாங்க ஷாஃபி மதுஹப். ஷாஃபின்னா சாப்பிடக்கூடாது. அடை ஒரு நண்டுங்கிற அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பு, அது அல்லாஹ் தான் அவனுக்கு நமக்கு உணவாக தந்திருக்கிறான்னு சொன்னா எல்லாருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்குனா எல்லாத்துக்கும் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப என்ன மாதிரி இருக்கணும்? ஷாஃபிக்கு ஹலாலு, ஹனபிக்கு ஹராமு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி மாறி இருந்துச்சுன்னு வைங்க, அங்கேயே பஞ்சாயத்தாய் போயிடும். புருஷன் ஷாஃபி, பொண்டாட்டி ஹனபி. இவ வீட்டு நண்டை சமைச்சு சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிடுவாரு, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு ஹலால், அவர் ஹராம்.
அப்ப ஷாஃபியா இருந்தா அவருக்கு வந்து ஹராம் ஆகி போயிடுது, மக்ரூஹ் ஆகிறது. ஹனஃபியா இருந்தா அவர் சாப்பிடலாம். என்ன மார்க்குது, என்ன விளையாடுறீங்க? எல்லாரையும் அல்ல ஒரே கேள்வி தானே கேட்பான். ஒரு விஷயம் கூடும்னா எல்லாத்துக்கும் கூடும். மறுமையில் விசாரணை நடக்கிறது. நீ ஏப்பா நண்டு சாப்பிட ஹராம்னு சொன்ன? நான் வந்து மதகுல சொன்னாங்க. நீ ஏப்பா சொன்ன? எங்க மதகுல அப்படி நல்லா விட்டுருவானே? நம்மள்ட்ட கேட்கிறான்னு வைங்க, நீ ஏன் ஹலாலுங்கிற? அல்லாஹ் நீ தான் ஹலாலாக்கி இருக்கிறாய். கடலில் உள்ள எல்லாம் ஹலால். உஹில்லலக்கும் சைதுல் பஹரி வ தாமுஹு. கடலில் உள்ள அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வேட்டையாடுவது உண்பதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கு நல்லா சொல்லிட்டான். அப்ப கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய நண்டா இருந்தாலும் மீனா இருந்தாலும் பன்றி, கடல் பன்றின்னு கூட இருக்குது, பேர் தான் பன்றி, அது கடல் வாழ் ஜீவன். கடல் குதிரைன்னு இருக்கிறது, அது எதுவாக கடல் பசுன்னு இருக்கிறது, அது எதுவாக இருந்தாலும் கடல்ல உள்ள எதுவும் ஹராமே கிடையாது. கடல்ல தரையில உள்ளதுல தான் அது சிலது கூட சிலது கூடான் இருக்கிறது. கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ஹலால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லிவிட்டான். அப்ப நீ மதஹப் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா என்ன செஞ்சிருக்கனே? எல்லா முஸ்லிம்களுக்கும் இது ஹலால் என்று நீ சொல்லி இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஹலால் அவருக்கு ஹலால் இல்ல. அப்ப புருஷன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரிலாம் வருது. ஒரு குடும்பத்துல என்ன செய்யறது? பொண்டாட்டிக்கு ஹலால் புருஷனுக்கு ஹராமு, புருஷனுக்கு ஹலால் பொண்டாட்டிக்கு ஹராமு. இது என்ன மார்க்கம்? அப்ப இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் போது இந்த மார்க்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையுமா குறையாதா? அவன் ஒரு திகைத்து போவனா இல்லையா? என்னடா மார்க்கங்கிறோம், ஒரு குர்ஆன்ங்கிறோம், ஒரு நபிங்கிறோம், ஒரு அல்லாஹ்ங்கிறோம், ஒரு ரசூலுங்கிறோம், ஒரு தீனுன்னு பேசிக்கிறோம். ஆனா என்னடா எங்க அப்பாவுக்கு ஹலால் உம்மாக்கு ஹராம்னு மோகன் நினைக்க மாட்டான். ஒரு குடும்பத்திலேயே ஒரு பொருளை சமைச்சு வச்சு விட்டு இது தாப்பனாருக்கு ஹலால் தாயாருக்கு ஹராம்னு அவன் என்ன செய்வான்? இது ஒரு மார்க்கமா? இது ஒரு நெறியா? இது ஒரு வழிகாட்டு முறையான்னு நினைக்க மாட்டான். அப்ப இந்த மார்க்கத்தின் மீதே மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்துகிற வகையில் இந்த கோட்பாடுகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இதை விட எது நல்லது? அல்லாஹ் என்ன சொன்னா சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹலால் ஹராமாக்குற ஒரு ரைட்டை வந்து முதல் உரையில உங்களுக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலு கூட அல்லாஹ் கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கோபத்துல, மனைவிமார்கள் மீது உள்ள ஒரு கோபத்துல, இனிமேல் நான் தேனை சாப்பிட மாட்டேன், தேனை ஹராமாக்கிக்கிட்டேன்ட்டாங்க. தேன் வந்து உண்மையில ஹலால். தேன் இருக்குல்ல, தேனீக்கல்ல இருந்து கிடைக்கக்கூடிய தேன், அந்த தேன் வந்து மார்க்கத்தில் இருக்கு, ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அது மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. அது வந்து ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானு, பல நிறங்களில் கிடைக்கக்கூடிய பானங்கள் கிடைக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தேனை பற்றி நமக்கு ஹலால் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு தேனை மனைவிமாருடைய சண்டையில் என்ன செய்யறாங்க? தேனை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு துர்வாடை வருதுன்னு ஒரு மனைவி சொன்ன உடனே அப்படின்னா அந்த தேனை நான் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப இது சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குன நீ எப்படி ஹராமாக்குற? நான் வந்து தேனை ஹலாலுங்கிறேன், உனக்கும் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்ததுக்காக வேண்டி நான் சாப்பிட மாட்டேன்னு ஹராமாக்குவியா? பிடிக்காம இருந்தா சாப்பிடாம இருக்கலாம். அல்லாஹ் வந்து எதையெல்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் சாப்பிட்டுத்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது. இப்போ கோழி ஹலால், ஹலால்னா என்ன அர்த்தம்? சாப்பிடலாம். ஒருத்தருக்கு பிடிக்காது. சில பொருள்கள் வந்து சில பேருக்கு இயல்பாகவே பார்த்தாலும் பிடிக்காம போயிடும். அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் தப்பு கிடையாது. நான் பிடிக்கும் ஆனால் ஹராமாக்கிட்டேன்னு தப்பு போயிடும். சில பேருக்கு கோழி பிடிக்காது, சில பேருக்கு மட்டன் பிடிக்காது, சில பேருக்கு காய்கறி பிடிக்காது, சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, சில பேர் உருளைக்கிழங்கு பிடிக்காது. ஆனால் ஹலால் இதெல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான், எனக்கு பிடிக்காது இப்படிதான் சொல்லணுமே தவிர நான் இந்த உருளைக்கிழங்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹராம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலை கண்டிச்சால நம்ம சும்மா விடுவானா? அப்ப அல்லாஹ் ஹலாலாக்குன எந்த ஒன்றையும் ஹராம் ஆக்குற ரைட் நமக்கு கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இனிமேல் இந்த தேனை தொடவே மாட்டேன்ட்டாங்க. தேன் பிடிக்கலன்ற தொட மாட்டேன்ட்டாங்க. பிடிக்கும், தேன் பிடிக்கும், தேனை விரும்பி சாப்பிடுவார்கள். அப்படி இருந்தும் கூட குடும்ப சண்டை வந்த நேரத்தில் கோவப்பட்டு இருந்துட்டாங்க. இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன்ன லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. உனக்கு அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குற? தபு தகை மர்லாத் அஸ்வாஜிக்க, உன் மனைவிமார்களுடைய திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எப்படி நீ ஹராமாக்குற என்று அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு விருந்துக்கு போறாங்க. அந்த விருந்துல சாப்பாடுலாம் வச்சிருக்கும் போது உடும்பு இருக்குல்ல, உடும்புனா அந்த ஓனான் மாதிரி இருக்கும் உடும்பு, அந்த உடும்பு கறியை சமைச்சு வச்சிருக்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்கள்லாம் போயிருக்கும் பொழுது அதை எடுத்து அவங்க சாப்பிடுற கையை நீட்டுறாங்க. அந்த விருந்து சமயத்தை விருந்து கொடுத்த குடும்பத்தார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது வந்து உடும்பு இறைச்சி அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்துட்டாங்க. அந்த உடும்பு இறைச்சியை சாப்பிடுவதற்கு கையை கொண்டு போனவர்கள் ஏதோ மட்டன் கிட்டன் சிக்கன் நினைச்சு எடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு நினைச்சு கையை கொண்டு போயிருக்கிறாங்க. அது உடும்பு என்று அந்த விருந்து கொடுத்தவர்கள் சொன்ன உடனே கையை அப்படியே மடக்கிட்டாங்க. அப்ப பக்கத்தில் இருந்த ஹாலித் இப்னு வலீதுங்கிற ஒரு நபி தோழர் அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், டக்குன்னு கையை எடுத்துட்டீங்களா, ஹராமா? அதை சாப்பிட கையை கொண்டு போனீங்க, உடும்புன்னு சொன்னோன்னு டக்குன்னு கையை மடக்கிட்டீங்களே, அப்ப ஹராமா அப்படின்னு கேட்கிறார் ஹாலித் இப்னு வலீத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராம் இல்லை, எனக்கு பிடிக்காது, அது ஹராம் எல்லாம் கிடையாது, எனக்கு அந்த உடும்பு கறி பிடிக்காது. அப்ப அதையும் சேர்த்து இழுத்து இவர் சாப்பிட்டார். ஹாலித் இப்னு வலீத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்க அவர் சேர்த்து சாப்பிட்டார்னு வருது. இப்ப என்ன பிரச்சனை? பிடிக்கல என்பதற்காக சாப்பிடாமல் இருந்தால் அது குற்றம் கிடையாது. ஹலால் ஆக்கின எந்த ஒன்றையும் விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பாட்டி விட்டுறலாம். ஹலால்னாலே அனுமதிக்கப்பட்டது, கட்டாயமானது கிடையாது. வணக்கம் வழிபாடுகள்லாம் கட்டாயமானது. உணவுகள் ஹலால் என்பதெல்லாம் ஒருத்தர் அரிசி பிடிக்காது கோதுமை திண்டு போ, கோதுமை பிடிக்காது கேழ்வரகு சாப்பிடு, அது எது வேணாலும் சாப்பிடலாம், எது வேணாலும் விட்டுறலாம். பிடிக்கல என்பதற்காக விடணுமே தவிர ஒரு ஆள் மேல கோபத்திலேயோ ஒரு லட்சியத்துக்கோ ஒரு நேர்ச்சை செய்தோ அல்லாஹ் ஹலால் ஆக்குனது ஹராம்ன்ற கூடாது. அல்லாம நேர்ச்சை பண்ணி விட்டேன் நீ ஆட்டையே சாப்பிட மாட்டேன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அல்லாஹ் ஹலால் ஆக்குனது கை வைக்கிறான்னு அர்த்தம். இப்படி ஒரு மார்க்கத்தில் தெளிவா இருக்கும் பொழுது அது என்ன சாபிக்கு ஹலால் ஹனபிக்கு ஹராமு, மயில் சாப்பிடலாமா, கோயில் எதை வேணாலும் கேளுங்களேன். அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லுவார். நீங்க சாபியா ஹனபியா முதல்ல சொல்லுங்க. அப்ப சாபிக்கு ஒன்று ஹலால் ஹனபிக்கு ஒன்று ஹராம்னா அது எப்படி இது மார்க்கம்? இந்த மாதிரி ஒரு மார்க்கம் எப்படி இருக்கு? அப்ப இது மாதிரியான ஒரு குழப்பங்கள் அவர்களுக்கு மத்தியில் எல்லாமே முரண்பட்டதா இருக்கிறது. யானை என்னன்னு கேட்டீங்கன்னா யானை வந்து பன்றி மாதிரி நஜீஸ்ங்கிறாரு ஒருத்தர், இன்னொருத்தர் நஜீஸ் இல்லைங்கிறாரு, அசுத்தம்ங்கிறாரு, ஒருத்தர் அசுத்தம் இல்லைங்கிறாரு. எது சரி? உன் கருத்துப்படி எது சரியோ அதன் பக்கம் நீ அடுத்த கருத்துக்காரன் அழைச்சியா இல்லையா? அழைக்கல. அப்ப இவர்கள் யாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அடுத்தவர்களை தாங்கள் இருக்கிற சரியான மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதே கிடையாது. தரிக்காண்டு வைத்திருக்கிறார்கள், ஷாதுலியா காதிரியாண்டு, ரெண்டுமே இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு மனுஷனை தெய்வமாக்குறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கொள்கை. இப்ப காதிரியாக்காரன் என்ன செய்வான்? அப்துல் காரை தான் கூப்பிடுவேன், ஜீலானியை தான் கூப்பிடுவேன், அவன் அவர் காட்டின திக்கரை தான் செய்வேன். ஷாதுலியாக்காரன் என்ன செய்வான்? அபுலசன் ஷாதுலி இருக்கார அவர் வழிகாட்டின திக்கர்களை தான் நாங்க செய்வோம், அவன் அதான் எங்களுக்கு நேர் வழி காட்டும்னு அவன் சொல்லிடுவான். இப்ப ரெண்டு பேரும் இப்படி சொல்றீங்களடா, அப்ப நீ என்ன செய்யணும்? காதிரியா தான் சரின்னா ஷாதுலியாவை கூப்பிடுவோம் பக்கம், ஷாதுலியா சரின்னா காதிரியாவை நீ கூப்பிடு பார்ப்போம். என்ன செய்வாங்கன்னு கேட்டா காதிரியா இருந்தா நீ இதை செஞ்சுக்க, ஷாதுலியா இருந்தா இதை செஞ்சுக்க, இப்படி அவன் சாய்ஸ்ல விடுறாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு போ. அப்ப அவரவர் இஷ்டப்படி நடக்கணும், ஆனா நாளை தாண்டக்கூடாது. ஒன்னு ஷாஃபியா இருந்துக்க, இல்லாட்டி ஹனபியா இருந்துக்க, இல்லாட்டி மாலிக்கா இருந்துக்க, இல்லாட்டி ஹம்பலியா இருந்துக்க. இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அவர்களே மாறுபட்ட பாரதூரமான ஒரு கொள்கையில இருக்கும் பொழுது அதுல இருந்து கொண்டு ஒருத்தர் மற்றவரை குறை சொல்ல மாட்டேன் என்கிறார்கள், விமர்சிக்க மாட்டேன் என்கிறார்கள், அது தவறு என்று சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் என்ன விளங்குறது? இது வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் அவங்க எடுக்கல, மனோ இச்சைப்படி எடுத்திருக்கிறார்கள். மனோ இச்சை பிரகாரம் நம்மளை அனுப்பின்னு சொல்லி தொலைச்சிட்டாங்க, நம்ம அதுல போயிருவோம். அவன் ஷாஃபிங்கிறாங்க, அவன் அதுல போறான். இப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தான் மதுகபுடைய எல்லா சட்டங்களும் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நிறைய விஷயங்கள் அகீதா விஷயங்கள்ல கூட முரண்பட்ட கருத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது. எந்த மாதிரி இருக்கிறது? உதாரணமா எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் பத்தி பேசுறோம். ஒரு மதுகபுல என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் வருவான் அப்படின்னா வருவான்னு தான் அர்த்தம், அல்லாஹ் பிடிப்பான்னு தான் அர்த்தம், அல்லாஹ் பார்க்கறான்னு அர்த்தம். இப்படின்ற ஒரு மதுகபுல சொல்லிடுறாங்க. இன்னொரு மதுபுக்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா அதுக்கு பிடிப்பாண்ட அந்த அர்த்தம் கிடையாது, தண்டிப்பாண்ட அர்த்தம். அல்லாஹ் வருவாண்ட அர்த்தம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பவர் அர்த்தம், சக்தியின் அர்த்தம் வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இது ரெண்டும் ஒன்னா? ரெண்டு ஏற்குமாறா இருக்கா இல்லையா? அப்ப ஏற்குமாறா இருக்கும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா அதுவும் சரி இதுவும் சரிங்கிறான். உனக்கு அது சரி எனக்கு இது சரின்னா இது என்ன கொள்கை? இந்த ஒரு குழப்பத்தினால இதுல விடுபடணுமா இல்லையா? ரெண்டும் சரின்னு சொல்லி உங்களை குழப்பறான்னு சொன்னா இதுல ரெண்டு எப்படி சரியா இருக்கும்? அல்லாட்ட ஒண்ணுதானே சரியா இருக்கும். அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்துல ஒண்ணு அது சரியா இருக்கணும், இல்ல இது சரியா இருக்கணும், இது ரெண்டு அல்லாத வேற கருத்து சரியா இருக்கணும். இந்த மாறுபட்ட இரண்டும் சரியா இருக்குமா? கண்டிப்பா சரியா இருக்காது. சரியா இருக்குன்னு சொல்றான்.
அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து மதுஹபுகள் என்பது வந்து மார்க்கம் இல்லை என்பதற்கு முதல் ஆதாரமாக இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதுஹபுகள் நாளில் எதிலும் இருக்கலாம்ங்கிறான். அப்ப இவன் தவறு, இவன்கிட்ட தெளிவு இல்லை, இவன்கிட்ட நேர்மை இல்லை, இவன்கிட்ட உறுதி இல்லை, இவன் செய்யற தப்புக்காக அவனும் இவனு சேர்ந்து தப்பு செய்யறதுனால ஷாஃபி மதுஹபுமே தப்பு அவனுக்கு தெரியுது, ஹனபி மதுஹபுமே தப்பு. அதனால நான் இந்த தப்பை செய்யும் பொழுது நீ கண்டிக்காத, நீ அந்த தப்பை செய்யும் பொழுது நான் கண்டிக்க மாட்டேன். இதுல வழங்கிருச்சா மதுஹபு தவறு என்பது? மதுஹபு தவறு என்பதற்கு இவங்களுடைய முரண்பட்ட மாறுபட்ட ஃபத்வாக்களை வைத்து நம்ம என்ன செய்யலாம், தவறுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மதுஹபுகளை எடுத்து ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்து பார்த்தா குர்ஆனோடு நேர மோதக்கூடிய, ஹதீஸோடு நேர மோதக்கூடிய விஷயங்களை எல்லாம் மதுஹபின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை கடமை. இந்த ஜும்மா தொழுகையில எல்லா பள்ளிவாசலையும் தௌஹீத் ஜமாஅத் பள்ளியை தவிர அனைத்து பள்ளிவாசல்லையும் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் 2 பாங்கு சொல்வார்கள். ஜும்மாவுக்கு ஒரு 5 வக்த் தொழுகை 5 பாங்கு தானே. சுபுக்கு ஒரு பாங்கு, லோஹருக்கு ஒரு பாங்கு, அசருக்கு ஒரு பாங்கு, மகரிபுக்கு ஒரு பாங்கு, இஷாவுக்கு ஒரு பாங்கு, இதுதான் சொல்லப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமை மட்டும் 6 பாங்கு சொல்லுவாங்க. சுபுக்கு ஒரு பாங்கு. ஜும்மாவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு 12:30 மணிக்கு இமாம் வந்து மெம்பர்ல ஏறி உரை நிகழ்த்துவார்ல, இமாம் 12:30 மணிக்கு மெம்பர்ல உரை நிகழ்த்துவார் என்று சொன்னால் 12க்கு ஒரு பாங்கு சொல்வார்கள். 12 மணிக்கு பாங்கு சொல்லிட்டு இமாம் ஏறி மெம்பர்ல உட்காருவார்ல, உட்கார வச்சுட்டு என்ன செய்வாங்க, வந்து மெம்பர்ல ஏறி அவர் உட்காருவார். அவரை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அந்த பாங்கு சொல்லி முடிச்சவன ஒரு எந்திரிச்சு உரை நிகழ்த்துவார். அப்ப எல்லா பள்ளிகளையும் இதை நீங்க பார்க்கலாம். தௌஹீத் ஜமாஅத் பள்ளியை தவிர நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளையும் மதுஹபின் அடிப்படையில் உள்ள அனைத்து பள்ளிகளையுமே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு 2 பாங்குகள். இது பாங்குங்கிற பெரிய இபாதத், ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய ஜும்மாங்கிற முக்கியமான ஒரு வணக்கம். அந்த ஜும்மாங்கிற ஒரு வணக்கத்துல 2 தடவை பாங்கு சொல்கிறார்கள். இந்த 2 தடவை பாங்கு சொல்றாங்க இல்லையா, அந்த மதுஹபுக்காரர் ஷாஃபியும் சொல்கிறார்கள், ஹனபியும் சொல்கிறார்கள், 4 மதுஹபும் சொல்கிறார்கள். அவங்கள்ட்ட இதுல ஒற்றுமையா இருப்பாங்க சில விஷயத்துல, அது மாதிரி உள்ளது இது ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி 2 பாங்கு சொல்றீங்களப்ப இந்த 2 பாங்கு சொல்ல வேண்டும் என்று குர்ஆன்ல இருக்குதா கேளுங்க. இல்லைன்றுவாங்க. ஹதீஸ்ல இருக்குதான்னு கேளுங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மா தொழுகையிலேயாவது அப்ப அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பாங்கு சொல்லி இருக்கிறார்களா வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு? இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலும் அபூபக்கருடைய காலத்திலையும் உமருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் முதல்ல இருக்கிறாங்க. அவங்க மௌத்தா போன பிறகு அடுத்த ஜனாதிபதி அபூபக்கர் வர்றாங்க. அவங்க மரணித்த பிறகு உமர் அவர்கள் ஜனாதிபதியா வர்றாங்க. அவங்க கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் ஜனாதிபதியா வர்றாங்க இல்லையா? இந்த ஆர்டர்ல வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மிம்பர்ல இமாம் ஏறி உட்கார்ந்தவன் ஒரு பாங்கு சொல்றாங்களே, அந்த ஒரு பாங்கு தான் இருந்தது. எதுல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அபூபக்கர் ஆட்சி நடந்துச்சுல, அந்த ஆட்சி காலத்திலையும் ஒரு பாங்கு தான். ரசூலுல்லாஹ் 10 வருஷம் மதீனாவுக்கு வந்து பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி கட்டி 10 வருஷம் ஜும்மா தொழுதாங்க. ஒரு ஜும்மாவில் கூட 2 பாங்கு சொல்லவில்லை, ஒரு பாங்கு தான் இருந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் அந்த எந்த ஒரு ஜும்மாவிலையும் 2 பாங்கு என்பது உண்டாக்கப்படவே இல்லை. உமர் அவருடைய ஆட்சியில இல்லை. உஸ்மானுடைய ஆட்சி வந்த பொழுது மக்கள் எல்லாம் உரை கேட்க வரமாட்டேன் என்கிறார்கள் என்ற காரணத்தை சொல்லி கடை வீதியிலே, ஜௌரா என்ற கடை வீதியிலே ஒரு பாங்கு சொல்ல சொன்னார்கள், அறிவிப்பு செய்ய சொன்னார்கள் வருது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை காட்டிய பிறகு இப்படித்தான் செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷம் காட்டியிருக்காங்க இல்லையா? மக்கள் வரலங்கிறதுக்காக வேண்டி நீங்களா ஒண்ணு இப்படி சேர்ப்பீங்க? கூட்டம் வரமாட்டேங்கிறான், பயான் பண்ணும்போது யாரும் வரமாட்டேங்கிறாங்களாம். அதனால அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஒருக்கா யாவப்படுத்திட்டு அப்புறம் ஒருக்கா சொல்லுவாங்களாம். அப்புறம் வரலாம போனான்னு வைங்களேன், அப்புறம் இன்னொருத்தன் வருவான், 1 மணி நேரத்துக்கு இன்னொரு பாங்கு சேர்ப்போம், ஒரு அறிவிப்புல வரமாட்டேங்கிறாங்க, அதனால அரை மணி நேரத்துக்கு முந்தி ஒரு பாங்கு, 1 மணி நேரத்துக்கு முந்தி பாங்கு சொல்லுவோம், இப்படி கூட்டிகிட்டே போயிடுவோம். இப்படி மார்க்கத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை காட்டி இருக்கும் பொழுது அதுக்கு நேர் எதிராக இந்த மதுஹப் நீங்க செய்யறீங்க, இதுக்கு ஆதாரம் உங்களுக்கு காட்ட முடியுமா? என்ன காட்டுவாங்க? பச்சை சஹாபாக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க.
ரசூல்லா மதிக்கல நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா சஹாபாக்கள் மதிக்கலங்கிறான். அடே நீ ரசூல்லாவே ஏன்டா மதிக்கலாம் தான் கேள்வி. இதுதான் சஹாபாக்கள் பஞ்சாயத்து வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்தார்கள் ஆதாரம் இருக்கிறது, அதை உஸ்மான் அவர்கள் மாற்றினார்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பல வியாக்கியானங்கள் கொடுக்கலாம். என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மார்க்கமா, அதற்கு மாற்றமாக உஸ்மான் அவர்கள் செய்தார்கள் நம்புறாங்க, அது மார்க்கமா? இவங்க என்ன கேட்பாங்க, உஸ்மானை விட தௌஹீத் ஜமாத்துக்காரன் பெரிய ஆளாமா? நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விட இவங்க எல்லாம் பெரிய ஆள்களா? அப்படியே கேள்வி. உஸ்மானை விட ரசூலுல்லாஹ் பெரிய ஆளா இல்லையா? கேள்வி உஸ்மானா தௌஹீத் ஜமாத்தாங்கிற கேள்வியா, உஸ்மானா நபியா அந்த கேள்வியா? நாங்கள் ஒன்று சொன்னோம், அதையும் உஸ்மான் மீறினார் நான் கேட்கிறோம். நாங்கள் கேட்கிற கேள்வி என்ன? நபி இப்படி சொன்னார்கள், உஸ்மான் அப்படி சொன்னார்கள் வருது. நீ எதை எடுக்க வேண்டும்? நபி இப்படி சொன்னார்கள் என்பதை எடுத்தால் மறுமையில வெற்றி பெற முடியுமா? மறுமையில எல்லாம் கேட்கிறான், ஏன்டா 2 பாங்கு சொன்னேன்? அம்புட்டு முத்தவள்ளியும் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்வான், கேட்பானா இல்லையா? ஏன் 2 பாங்கு சொன்னேன்? அவர் என்ன பதில் சொல்லுவாரு? எல்லா அஜர்த்தையும் கூப்பிட்டு கேட்பான், ஏன் 2 பாங்கு சொன்னேன்? உஸ்மான் செஞ்சோம். அப்ப உஸ்மானை நான் தூதர் அனுப்புனா? அவர் தான் ரசூலுல்லாஹ், உஸ்மான் ரசூலுல்லாஹ்னு தான் கலிமா சொன்னியா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன உஸ்மான் ரசூலுல்லாஹ் சொன்னேன். அடே நீ யாரடா ரசூலுல்லாஹ்னு அவரை அனுப்புன? அவரை எதுக்கு அனுப்புன? அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு அனுப்புனா? அவர் சொல்ல கேட்டு நடக்க அனுப்புனா? நீ தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருக்கிற. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னோன்னு நடுங்க வேணா. ரசூல் எப்படியா செஞ்சாங்க? தூக்கி போடுறாங்க. எத்தனை வருஷமா இருந்தாலும் தூக்கி போட்டு சொல்லணுமா இல்லையா? எத்தனை ஆண்டு பழக்கத்தில் இருந்தாலும் ஒன்னு ஆதாரத்தை காட்டினா தௌஹீத் ஜமாத் பள்ளியும் செய்வோம். நீ ஆதாரத்தை காட்டி விட்டாயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் 2 பாங்கு சொன்னார்கள் என்று நீ ஆதாரம் காட்டினாயானால் தௌஹீத் ஜமாத் பள்ளியில் செய்வோம். ஆதாரம் காட்டவில்லை என்றால் என்ன செய்யணும்? விடணுமா இல்லையா? இத்தனை வருஷமா தானே கேட்கிறோம் ஆதாரம். ஆண்டாண்டு காலமா ஆதாரம் கேட்கிறோம். ஆதாரம் இல்லைன்னு தெரிந்து கொண்டால் எப்படி வாதமா இருக்கிறது? என்னது? அப்ப மார்க்கம் இல்ல, மதுஹப் என்பது நபிக்கு எதிரு. சில விஷயங்கள் நபி சொல்லாத ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, அது கூட பிதஅத்னால அதுவும் குற்றம் தான். இது அப்படிலாம் வராது, இது நேர் மோதல். நபி சொன்னாங்களே 1 பாங்கன போய வேலையை பார்த்துட்டு நாங்க 2 பாங்க சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நபிகள் இபாதத்தை நாசமா போயிருமாடா? இந்த தொழுகை எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்றீங்க. அந்த அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி கற்றுத்தர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொன்றையும் மக்களுக்கு காட்டுறாங்க. தொழுகும்போது எப்படி செய்வாங்கன்னா, உயரமான மெம்பர்ல நின்று கொண்டு மக்கள் எல்லாம் பார்க்கிற விதமாக செஞ்சு காட்டுவாங்க. நான் தொழுவதை பாருங்க, ஏன்னா தரை கீழே இருந்தா தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி ஹைட்டான ஒரு இடத்துல நின்று கொண்டு தொழுது காட்டி அதை என்னை பார்த்து கொள்ளுங்கள், இதே மாதிரி தொழுவுங்கள், அப்படியெல்லாம் கற்றுத் தருவதற்காக வேண்டி ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அந்த ரசூல் வந்து 1 பாங்கு தான் ஜும்மாவுக்கு லொஹருக்கு சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா 2 பாங்கு சொல்றான், புட்டிவாதமா சொல்றான். ஆதாரத்தை காட்டுறான்னு கேட்கிறோம். 1 2ல ஒண்ணு செய்யணும். மார்க்கத்துல பற்று உள்ளவன தான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் உஸ்மானை மதிப்போம். எப்ப மதிக்கலாம்? பிஜேயா உஸ்மானான்னு கேட்கிறாங்க, கண்டிப்பா உஸ்மானை ஏத்துக்கணும். அவர் தான் பெரிய ஆள். அல்தாபியா உஸ்மானா, எம்ஐ சுலைமானா உஸ்மானா, லுகாவா உஸ்மானான்னு கேட்டா பதில் என்ன? உஸ்மான் தான் பெரியவர், எங்களை எல்லாம் விட பல மடங்கு பெரியவர். கேள்வி அது அல்ல. கேள்வி என்னவென்றால், நபியா உஸ்மானா? நபிகள் நாயகம் ஒன்றை சொன்னார்கள் என்று வருகிறது, அதுக்கு மாற்றமாக உஸ்மான் செய்தார்கள் என்று வந்தால் அதுக்கு பிறகும் நீங்கள் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? அப்ப உங்களுடைய இபாதத்தை செய்து நரகத்திற்கு போவதற்கா? ஆதாரம் இருந்தால் செய்யுங்கள், இல்லாட்டி விட்டு ஒழிக்கணுமா இல்லையா? தொழுத பிறகு துவா ஓதுகிறார்கள். என்ன துவா? இமாம் சலாம் கொடுத்துருவாரா? சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்யறாருன்னா, இமாம் அரபியில் வாட்டு ஓதுவார். பின்னாடி உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? சத்தம் போட்டு ஆமீன் ஆமீன்பாங்க. இதுல ஆரம்பிச்சது தொழுகையெல்லாம் கடந்து எல்லாத்துக்கும் விட்டு விட்டாங்க. சட்டிக்கு பொட்டிக்கு தொப்பிக்கு எதுக்கு இருந்தாலும் பாத்தியா வாத்தியான்னு சொல்லி ஓத ஆமீன் சொல்லுவாங்க. கபூர்ல எல்லாத்துக்கும் வந்துடும். இங்கதான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? தொழுகையில வந்து இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிச்சுட்டார்ல, முடிச்ச பிறகு இமாம் ஒரு துவாவை ஓதுவாரு. அவர் அரபியில தான் ஓதுவாரு. இருக்கிற மக்கள்லாம் ஆமீன் ஆமீன் ஆமீன்பாங்க. இப்படி ஒரு பழக்கம் எல்லா பள்ளியும் இருக்கா? தௌஹீத் ஜமாத் பள்ளியை தவிர எல்லா பள்ளி வாசல்ல இதை பாக்குறீங்களா இல்லையா? இப்படித்தான் இருக்கு நடைமுறை. செய்யுங்க, தப்பு இல்லை, செய்யுங்க. எப்ப செய்யணும்? நீங்க
இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் என்று ஒரு ஆதாரம் இருந்தால் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு 10 வருஷம் ஒரு நாளைக்கு 5 வக்து, மாசத்துக்கு 150, 10 வருஷத்துக்கு என்னாச்சு 1500, 15,000 அவ்வளவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள். அப்ப இப்படி எந்த ஒரு தொழுகையிலையாவது சலாம் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ ஓத இருக்கிற சஹாபாக்கள் ஆமீன் சொல்ல அப்படி ஒரு செய்தி காட்டு. சலாம் கொடுத்தார்கள், உடனே ஒரு துஆவை ஓதினார்கள், நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம், அல்ல சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் அப்படின்னு காட்டு பார்ப்போம். இல்ல. அப்ப சலாம் கொடுத்ததோட இமாமுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு முடிந்து விட்டது. துஆ அவன் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். தொழுகையில ஜமாத்தை பின்பற்றுவதற்காக தொழுகைக்கு உள்ளே ஓதுற துஆக்களை நம்ம சேர்ந்து கொள்கிறோம், அது வேற விஷயம். எப்ப சலாம் கொடுத்து விட்டோமோ தொழுகை முடிந்து விட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அவர் இமாம் இல்ல, நம்ம பின்பற்றக்கூடிய முக்ததி கிடையாது, பிரிஞ்சிட்டோம். இதுக்கு பிறகு இவர் துஆ ஓதி ஆமீன் சொல்வதுங்கிறீங்களே, இது எங்க இருந்து எடுத்தீங்க? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அபூபக்கரும் சஹாபிங்கிறீங்களே, அபூபக்கரும் சொல்லல, உமரும் சொல்லவில்லை, உஸ்மான் இந்த துஆ ஓதி ஆமீன் சொல்ல வைக்கவில்லை, அலியும் சொல்லவில்லை. எங்க இருந்து அதை எடுத்தீங்க? அப்ப சலாம் கொடுத்த பிறகு துஆ ஓதுறதுங்கிறது எதுக்கு எடுத்தார்கள் என்று இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல என்ன இருக்கு? இதுக்கு எதிரான ஒரு கட்டளை இருக்குது. உதுவு ரப்பக்கும் தலர்ரும் ஹுஃபியா, உங்களுடைய இறைவனை பணிவாகவும் ரகசியமாகவும் துஆ செய்யுங்கள். அப்ப துஆ என்பது மைக்கு போட்டு விளம்பரம் பண்றதா? துஆ என்னை படைச்ச இறைவன்ட்ட நான் கேட்கக்கூடிய கோரிக்கை. அதையும் உனக்கு தெரியும்படி நான் கேட்கணும். நான் எப்படி பேசினாலும் அவனுக்கு தெரியுமே. யாலமு ஹாயினத்தல் ஆயுனி வமா துஃபி சுதூர், கண்களின் சாடைகளையும் அவன் அறிவான், உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அறிவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே. என் இறைவன்ட்ட நான் கேட்பேன். இப்ப நான் பாரதூரமான பாவம் செஞ்சிருப்பேன், அதை என் இறைவன்ட்ட நான் சொல்லி என்ன செய்வேன்? யா அல்லாஹ் நீ மனுஷன் கேட்பேன். அதையும் யா அல்லாஹ் நான் 10 பேரை கெடுத்து விட்டேன், 5 பேரை கொலை பண்ணி விட்டேன், இப்படி போட்டு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு சொல்லணுமா? அட, என் இறைவனுக்கு நான் பாவம் செய்து நான் திரும்பினேனே ஆனால் நான் என் இறைவன்ட்ட மன்றாடுவேன், இறைவன்ட்ட அழுவேன். லேசாக சொன்னாலும் கேட்கும், வாயில நான் சொல்லி கொண்டால் கூட அவனுக்கு கேட்கும், அவன் என்னை மன்னிப்பான். அதே மாதிரி நம்ம சில பெரிய விஷயங்கள் அல்லாட்ட கேட்போம். நான் ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் கடை, பஞ்சர் ஓட்டுற கடை வச்சிருப்பேன். அவன் நான் அந்த நிலையில் இருக்கிற ஒருத்தன் என்ன செய்வான்? யா அல்லாஹ் என்னை ஒரு மல்டி மில்லியன் கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்டான்னு வைங்களேன், 50 பேர் சிரிப்பாங்க. ஆசைப்பான் வச்சிருக்கிற சைக்கிள் கடை ஒரு கோடீஸ்வரர் ஆகணுமா? அப்படி கேட்பே இல்லையா? அதை ஏன்டா உனக்கு தெரியுமா நான் கேட்கணும்? நான் என் இறைவன்ட்ட கேட்பேன், இறைவன் கேள்வி பண்ண மாட்டான். என் இறைவன்ட்ட நான் சைக்கிள் கடை வச்சிருக்கிற ஒருத்தன் இறைவா என்னை கோடீஸ்வரன் ஆக்கு என்று கேட்டால் இறைவன் என்ன செய்வான்? என் அடியானை பார்த்தீர்களா? என்னுடைய வல்லமையில் எவ்வளவு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு துப்புமே இல்லை, ஆனாலும் நான் தருவேன் நினைக்கிறானே, எந்த சோர்ஸும் இல்லை, ஆனாலும் என் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால், என் வல்லமையின் மீது எவ்வளவு அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் இப்படி கேட்பான். அப்படி என் இறைவன் எடுத்துக்கொள்வான், நான் மெதுவாக கேட்டுக்கொள்வேன். அது உனக்கு தெரியும்படி மைக்க போட்டு கேட்டா நீ என்ன செய்வ? கிண்டல் பண்ணுவேன். ஆசைப்பார் அப்படிமா. ஒருத்தர் 75 வயசாச்சு, புள்ள இல்லை. அப்ப கேட்கறான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தாண்டு இருக்கனால என்ன செய்வீங்க? இந்த கழுத்து பயிலுக்கு ஆசைப்பார் சொல்லலாம் இல்லையா? நான் மைக்க போட்டுக்கிட்டு ஊருக்கு விளங்குற மாதிரி யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தாண்டு கேட்டா 25 கேட்டா கேள்வி பண்ண மாட்டீங்க, 35 கேட்டா கேள்வி பண்ண மாட்டீங்க. 75 வயசு கிழவனா போகும்போது கேட்டான்னா அந்த கழுத்து பயிலுக்கு ஆசைப்படுறான் அப்படி கிண்டல் பண்ணுவீங்கல்ல. என் இறைவன் இப்படி கிண்டல் பண்ணுவானா? இறைவன் செய்வான். ஜக்கரியா நபி இப்படித்தானே கேட்டாரு. ஒஸ்தால ரசு சைபா, யா அல்லாஹ் தலையெல்லாம் நரைச்சு போச்சு, இன்னி வகனலாலும் மின்னி எலும்புலாம் பலவீனமாகி போச்சு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தாண்டாரு. நான் தள்ளாத என் மனைவி வேற பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறாள், அதனால எனக்கு பிள்ளையை தாண்டு ஒரு கேட்டார், அல்ல ஏற்று கொடுத்தான். அல்ல என்ன செய்வான்? நான் என் இறைவன்ட்ட நானாக நேரடியாக கேட்டேனே ஆனால் என் இறைவன் அவன் பெருமையாக கருதுவான். என் அடியானை பார், இந்த 75 வயசா இருந்தாலும் புள்ள கொடுக்க முடியும் என்னால். அப்படி என் அடியான் நம்புகிறான், என் வல்லமையை புரிந்திருக்கிறான், என்னை சரியான இடத்தில் வைத்திருக்கிறான். ஒரு சராசரி மனிதன் மாதிரி அவன் நினைக்கவில்லை. அலாக்குள்ளி செய்யும் கதீர், எல்லா பொருளுக்கும் ஆற்றல் மிக்கவனாக என்னை கருதுகிறான் என்று என் இறைவன் சந்தோஷப்படுவான். இந்த அடிமைகள் என்னை கேள்வி பண்ணுவீர்கள், நான் எதுக்கு சத்தம் போட்டு கேட்கணும்? அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உதுவு ரப்பக்கும், உங்கள் இறைவன்ட்டு துஆ செய்யுங்கள், தலர்ரு அன், பணிவா கேளுங்க, தன் ரகசியமா கேளுங்க. ரகசியம் அப்படி கேட்டா போகும், அவனுக்கு தெரியும். பெரிய மைக்கு போட்டு சத்தம் போட்டதான் இப்ப சத்தம் போடுற, உங்களுக்காக சத்தம் போடுறோம்.
பயான்ல சத்தம் போடுறதுக்கு மக்களுக்கு கேட்பதற்காக செய்யறோம். இறைவன்கிட்ட பேசுவதற்கு எதுக்கு நீ சத்தம் போடுற? அப்ப இந்த இதுக்கு மாற்றமா தானே இந்த பள்ளியாசல்ல ஒரு துவா இருக்குது. சத்தம் போட்டு ஓதி அம்பிட்டு பேர் ஆமீன் சொல்ற சத்தம் போடணும்ல. எல்லாரும் ஆமீன் சொல்ல வேண்டுமாக இருந்தால் சத்தம் போட்டதான் ஆமீன் சொல்ல முடியும். அது போக இதை செய்யறாங்க பழகுறோம். அது இன்னொன்னு கவனிக்கணும். எதுக்கு இது செஞ்சாங்க தெரியுமா? எதற்கு செய்தார்கள் என்று கேட்டா, உங்களை இறைவன்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்களே ஆனால் அஜர்த்துக்கு வேலை இல்லை. என்ன கருத்து மனசுல பதிஞ்சிடும். நம்மளே கேட்டுக்கலாம்னு தொழுதுட்டு டெய்லி நீங்களே கேட்டீங்கன்னு வைங்களேன். அப்புறம் ஏன் அவரை கூப்பிட்டு கத்தமாக கூப்பிடுறீங்க? அதுக்கு நீங்களே வைத்து போயிருவீங்க. பாத்தியாக்கு எங்க அது நீங்களே செய்துட்டு போயிருவீங்க. அப்ப இந்த மனைவர்களுக்கு துவா அல்லாட்ட கேட்க தெரியாதுங்கிறத என்ன செய்யணும்? உண்டாக்க வேண்டும். அல்லாவுக்கு கேட்க உனக்கு சக்தி இல்லை, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு திறமை இல்லை, உனக்கு அதுக்குரிய நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக அவர்களுக்கு அந்த கருத்துருவாக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தினால் பள்ளிவாசல்ல கேட்காதவன் வெளியே கேட்க அப்பா செத்து போயிட்டாங்கன்னு வருவான். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு துவா ஓதணும். ஓதிட்டு போட சொல்ல வேண்டியானே. வாங்க வச்சிருத்து ஓதுங்க, எங்களுக்கும் தெரியாத நீங்க ஓதி தான் ஆமீன் சொல்லி பழகி இருக்கிறோம், இதை நீங்களே ஓதிட்டு போயிருங்க. இப்படி சம்பாதிப்பதற்காகத்தான் இது என்னஞ்சாங்க? அல்லாஹ்விட்டு மனுஷன் தூரமாக்குவது. அடியானை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேச விடாமல், நேரடியாக முறையிட விடாமல், நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்க முடியாமல், உனக்கு கேட்கல உனக்கு சேர்த்து நான் தான் கேட்பேன், என்னை மாதிரி அஜர்த்து தான் உனக்கு கேட்பாங்களே தவிர நீ கேட்காத. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு சஹாபியும் கூப்பிட்டு சலாம் கொடுத்த பிறகு, தொழுகைக்கு பிறகு, இந்த துவாவை கேட்க நீ மறக்காதே, இந்த துவாவை கேட்க மறக்காதே, இந்த துவாவை ஓதிக்கொள் என்று கற்றுத்தான் கொடுத்தார்கள். தொழுது முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாக்களை நான் ஓத நீ ஆமீன் சொல்லும் சொல்லி தரவில்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த அஜர்த்தை விடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவா பவர்ஃபுல்லா இல்லையா? நம்ம எல்லாம் கேட்கிற துவாக்களை விட அல்லாஹ்வுடைய ரசூல் துவா என்னது? கண்டிப்பா பவர்ஃபுல்லானது, இஹ்லாஸ் ஆனது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்வதற்கு அதிகம் 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 வாய்ப்பு உள்ளது. ஒன்று ரெண்டு அல்லாஹ் நாடியதை வேண்டால் ஏற்காமல் விடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படுவதற்கு அதிக அருகதை பெற்ற துவா யாருடைய துவா? ரசூலுடைய துவா. அந்த துவாவுல அவங்க ஓதி ஆமீன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்? ரசூல் நம்ம கேட்கிற ரசூல் கேட்கிற ஒண்ணா? ரசூல்லா கேட்கிற நம்ம கேட்கிற சமமாகுமா அப்படின்னு சொல்லி அதையாவது ஏற்றுக்கொள்ளலாம். அதே இல்லைன்ட்டாங்க. இப்ப நீ அஜர்த்து ரசூலோட பெரியாளா? நீங்க கேட்டா கண்டிப்பா ஏத்துக்கிறோம், நீங்க கேட்டா நல்லா ஏத்துக்கிறோம். நீங்களாவது காசுக்கு தொழுவிக்கிறீங்க, நாங்க மக்கள் காசுக்கு தொழுவல, எங்க கடமைக்கு தொழுகிறோம். யாரு எல்லாம் ஏத்துக்கிறோம்? கொடுக்குற சம்பளத்துக்கு தொழுவிக்கிறான், அதை ஏற்றுக்கொள்வானா? அல்லாவுக்கு பயந்து அவன் சுய கடமையில் அவனா எல்லாத்தையும் போட்டு வர்றான, அதை ஏற்றுக்கொள்வானா? எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது? அப்ப எதுக்காக நீ அல்லாவுக்கு மனுஷனுக்கு திற போடுறீங்க? மதுஹப் என்கிற பெயர்ல அல்லாஹ் ரசூல் இல்லா சட்டத்தை உண்டாக்கி கொண்டு அப்படி இந்த ஆட்டை கழுதையாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆட்டை கழுதையாக்கின கதை தெரியுமா இல்லையா? ஒரு மனிதனை தவற திருப்பி திருப்பி சொன்னோம்னு சொன்னா அந்த தவறான கருத்து அவன் மைண்ட்ல செட் ஆயிருமா. அதுக்கு இந்த ஆட்டை கழுதையாக்குன்னு சொல்லுவாங்க. என்ன ஆட்டை கழுதையாக்குறதுன்னா, ரெண்டு பேரும் நினைச்சிருக்காங்க, ஆட்டை வாங்கிட்டு வர்றான். ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வரும்போது இதை நம்ம அபகரிக்கணும்னு கொஞ்சம் 4 பேர் பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி 4 இடத்துல நின்றுட்டாங்க. 4 இடத்துல நின்றுக்கிட்டு அவன் ஆட்டை தூக்கிட்டு வர்றானா, என்னடா கழுதையை தூக்கிட்டு வர்றேங்கிறான். அவன் ஆட்டை தான் கூட்டிட்டு வர்றான். ஒருத்தர் இடம் மறிச்சு என்ன செய்யறான், என்னடா கழுதையை தூக்கிட்டு வர்ற? அவன் கிறுக்கு பையன், ஆடு சந்தையில் வாங்கிட்டு வர்றான், கழுதைங்கிறான் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடியா வந்துட்டு இருக்கிறான். இன்னொரு 100 மீட்டர் போன பிறகு 2வது ஆள் நிற்கிறான். என்னடா நல்ல தாண்டா, என்ற கழுதையை எதுக்கு வாங்கிட்டு போற, நீ என்ன வண்ணா போயல அப்படிங்கிறான். அவனுக்கு என்ன, அவனும் சொல்றான் இவனும் சொல்றான், நம்ம தான் தப்ப, நமக்கு தான் அப்படி தெரியுதோ இருக்குமோன்னு, இருக்க நல்ல ஆடு மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் போனானா, அப்ப அவன் செய்யறான் 3வது ஆளு, ஏன்டா கழுதை வாங்கிட்டு போற அப்படிங்கிறான். 3 பேர் சொல்லிட்டாங்க, நம்ம ஆடு நினைச்சிட்டு வரோம், அவனும் சொல்றான் இவனும் சொல்றான் இவனும் சொல்றான். அப்ப இதை அநேகமா கழுதையாவும் இருக்குமோ, நம்ம பார்வை தான் அப்படி மங்கி போச்சோ, நம்மள தான் ஏமாத்தி விட்டாங்களோன்னு ஒரு 3/4 வந்துட்டான். 4வது அவனும் கழுதையை சொன்னானா, ஏன்டா கழுதை வாங்கிட்டு போறேன்னு அப்படி போட்டு ஓடி போயிட்டான். இந்த கழுதை எனக்கு வேணாம்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது ஆடாக இருந்தா கூட கழுதை கழுதை கழுதைன்னு 4 இடத்துல மைண்ட் செட் ஆனவுன்னு அவனுக்கு கழுதை நினைச்சிட்டான். அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. சலாம் கொடுத்த பிறகு உனக்கு கேட்க தெரியாது, லோகர்லையும் கேட்க தெரியாது, அசர்லையும் கேட்க தெரியாது, மகரிப்லையும் கேட்க தெரியாது, இஷாவிலையும் கேட்க தெரியாது, சாவரையும் கேட்க தெரியாது, நான் தான் உனக்கு கேட்பேன். அப்ப என்ன மனசுல உட்கார்ந்து வச்சு அல்லாட்டும் நம்ம கேட்க இயலாது. ஏதா இருந்தா அவரை கூப்பிடு, கல்யாணம் அவரை கூப்பிடு, கருமாதிக்கு அவரை கூப்பிடு, பேர் வைக்க அவரை கூப்பிடு, அதுக்கு செஞ்ச வேலை தான்.
அவரை கூப்பிடுங்கிறோம்ல, அவரை கூப்பிட வைப்பதற்காகத்தான் இப்படி உங்களை மூளை செலவை செய்து ஒரு தவறான சித்தாந்தத்தை உங்களிடத்தில் பதிச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த கூட்டத்து வாங்குறது மார்க்கத்தில் உள்ளதா? பள்ளிவாசல செய்றீங்கல்ல, அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துட்டு அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா செய்றீங்க. இன்னும் சொல்ல போனால் துஆக்கள் என்பது நம்ம எல்லாரும் ஒரே தேவையா இருக்கும், நம்ம அனைவருக்கும் ஒரே மாதிரி தேவையா இருக்கும், மாறுபட்ட தேவை இருக்கும். இப்போ அஜர்த்துக்கு என்ன செய்யுது? எல்லாமே ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு வைங்க, ஒரு ஆசைக்கு பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறார் அஜர்த்து. அவர் யாரெல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் அரபியில் கேட்டுருவாரு. 7 பொம்பளை வச்சுக்கணும் ஆமீன்மா. இவரு 7 ஆம்பளை பிள்ளையா இருக்கனால என்ன செய்யறாரு? யாரெல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தான் கேட்டுருவாரு. அவருக்கு அது ஓகே, அரபி உனக்கு அரபி தெரியாது, நீ என்ன செய்யற ஆமீன்ங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? நீ யாரு? உனக்கு 7 பொம்பளை பிள்ளை ஏற்கனவே இருக்குது, யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய தான் கேட்கும்போது 8வது பொம்பளை பிள்ளைன்னு கேட்கறதாவது. இது தேவையா உனக்கு? அவன் தேவை வேற, உன் தேவை வேற. அவனுக்கு அவன் கேட்கணும், உனக்கு நீ கேட்டு போ. அவரவர் தேவைக்கு அவரவர் கேட்டுக்கொள்ளணுமே தவிர எல்லாத்தையும் சேர்த்து ஹோல்சேல் அவர் ஏன் கேட்கிறாருங்கிறேன். இப்படி சிந்திச்சு பார்த்தாலும் தப்பா தெரிகிறது. இஸ்லாம் மார்க்கம் புரோகிதத்தை ஒழித்த மார்க்கம்னு பெருமையா சொல்றோம். இவங்க புரோகிதத்தை உண்டாக்குனாங்க. இதனால் ஏற்பட்ட இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? தர்காவில் போய் நேரடியாக கேட்கறான். பாருங்க வேடிக்கை. அல்லாட்ட நேரம் கேட்க மாட்டாங்க. இப்படி சொல்லி சொல்லி பார்த்தவொன்னே நமக்குலாம் அல்லாட்ட நமக்கு இந்த இருக்காங்க கபர் இருக்கு, அங்க போய் முட்டுவோம், அங்க போய் என்ன செய்வோம் கேட்போம்னு சொல்லி அதுல நேரம் கேட்கறவன்லாம் இருக்கான். நான் ஒரு ஆண்டவரேன்றான், அதெல்லாம் கூப்பிட தெரிகிறது, அல்லாஹ் கூப்பிட மாட்டேங்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஏகத்துவத்தில் வெளியேற்றக்கூடிய வகையில் இந்த மதுகபுக்காரர்கள் பள்ளிவாசல செய்யறாங்களா இல்லையா? எப்படி மார்க்கம் ஆகுங்கிறேன். இப்படி மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹ்வுடைய பள்ளியில இந்த மாதிரி கூத்து பண்ணீங்கன்னா எப்படி மார்க்கமாக? இன்னும் சொல்ல போனா மதுகபு பேர்ல செய்யற இந்த பள்ளிவாசல செய்யற அனாச்சாரங்கள்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜும்மா தொழுகையில இந்த ஷாபி மதுகப் இருக்கிற ஊர்கள்ல எல்லாம் ஒரு இமாம் மெம்பர்ல யாரும் வந்து ஒரு திக்ர் சொல்லி கொடுப்பாங்க. மோதினார் இருக்கார்ல, அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த கைத்தடியை பிடிச்சி மக்களை நோக்கி பேசுவார். எப்படி? ரவல் புகாரி முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னஹு கால் அப்படி ஒரு ஹதீஸை படிப்பார். என்ன படிப்பார்னு கேட்டால், ஜும்மா என்பது ஏழைகளுக்கு ஹஜ்ஜா இருக்கிறது. இது வந்து யார் வந்து அந்த ஜும்மாவை வந்துட்டாரோ வாய் பேசக்கூடாது, பேசினாலும் ஜும்மா வீணாகிவிடும், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது ஒரு ஹதீஸை வாசிச்சுட்டு இப்படி ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது அப்படிம்பாரு. அரபிலையும் வாசிப்பாரு, இதுக்கு தமிழும் செய்வார். அதை சொல்லிட்டு மெம்பர்ல அந்த அசாவை கொண்டே கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு அஜரத்தை ஏறி போய் உட்காருவார். அப்ப இதை பூரா இத்தனை வருஷம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா புகாரியில் இருக்குன்னு வாசிக்கிறானே, புகாரில் எந்த நம்பர்ல இருக்குது? இப்படி சொல்ல புகாரில் இருக்குன்னு சொல்லியே ஜும்மாவில் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வாசிக்கிறாங்க. ஷாபி மதுகபுடைய எல்லா பள்ளிவாசல் நீங்க போனீங்கன்றாலும் புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறான். மோதினார் வாசித்து மனப்பாடம் பண்ணி வாசித்து விட்டு அந்த கைத்தடியை இந்த இமாமுடைய கையில கொடுக்கிறார். அவ்வளவு பேர் சாட்சியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். புகாரில் இருக்கா? இது முஸ்லிம்ல இருக்குதா? புகாரிங்கிறது ஒரு கிதாபுடைய பேரு. அந்த புக்குடைய பேரை சொன்னான்னு புக்கில் இருக்கணுமா இல்லையா? இவன் வாசித்த அந்த வாசகம் புகாரியிலும் இல்லை, இவன் வாசித்த அந்த வாசகம் முஸ்லிம் நூல்லையும் இல்லை. ஆனா ரெண்டுலையும் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நபியின் மேல இட்டுக்கு ஜும்மா ஆரம்பம் எப்படி? ஜும்மாவுடைய ஆரம்பமே பொய்யின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பொய்யை இட்டு கட்டி ஜும்மாவை ஆரம்பிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க? இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? அப்ப மதுகபுங்கிறது இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறது. இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறதுக்கு என்ன இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, ஜும்மாவுல முதல்ல பயான் பண்ணிடுவாங்க, அப்புறமேலே துவா ஒன்று செய்வாங்க. 2வது குத்பாவுல என்ன செய்யறது? அரபிலே துவா அடிப்பாங்க. இல்லை மனப்பாடம் தான். துவாவு அரபிலாம் அஜரத்தில் பேச தெரியாது முக்கால்வாசி ஆளுகளுக்கு. அது மனப்பாடம் அரபியில் கித்தாப் வச்சிருப்பாங்க, குத்பா கித்தாப் மனப்பாடம் பண்ணிட்டு படிப்பார். அதில் என்ன வரும்னு கேட்டால், அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாத ஜமான். சில ஊரில் மெம்பரில் ஒரு துவாவுக்கு ஆமீன் சொல்லுவாங்க மக்கள்லாம். சில ஊர்களில் சொல்ல மாட்டாங்க. சில ஊர்களில் மெம்பரில் அல்லாஹுமோன்னு போட்டாலும் ஆமீன்வாங்க. அப்போ இந்த மாதிரி அரபி 2 பேர் சண்டை போட்டுட்டானா, இங்கேருந்து போய் 2 அரபி சண்டை போட்டுட்டானா, இங்கே தமிழ்நாடுக்காரன் போன ஆமீன் ஆமீன்டானா. அரபி வந்து அரபிலார சண்டை போடுவான், 2 அரபிக்காரன் அவன் அட்டிக்க வேண்டிய பேசிட்டு இருக்கிறாங்க, உங்க ஆமீன் ஆமீன்டானா. அந்த லெவலில் நம்ம ஆக்கிவிட்டாங்க. அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால், மெம்பரில் நின்று கொண்டு இப்படி ஒரு துவா ஓதுறான். இமாம் ஓதுகிறாரு, அவர் மார்க் அறிஞர், இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கானே. எப்படி ஓதுறான்னு கேட்டால், அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாத ஜமான், எங்கள் காலத்தில் இருக்கிற சுல்தானை நரேந்திர மோடியை வலுப்படுத்துவாயாக ஒரு அர்த்தம். உங்க காலத்தில் உள்ளவர் அவர் தானே இருக்காரு. அட எவன் வேண்டாலும் இருப்பான் ஆட்சியில. இந்த ஆட்சியில் உள்ளவனுடைய ஆட்சியை வலுப்படுத்துவாயாகனு ஜும்மாவில் கேட்கிறானே, அது எவன் வந்தாலும் கேட்கிறானே.
இது அரபியில் எழுதி படிக்கிறான்னு உட்காந்து ஆமீன்கிறிய. இவங்க எல்லாம் மார்க் அறிஞ்சது மதுஹப் சரியா? இந்த மதுஹப்லாம் இந்த வாசல் திறந்து விட்டுருக்காங்க. அதுல இந்த துவா வந்துச்சுன்னு கேட்டேன். மும்பர் குத்பா கிதாபுன்னு புஸ்தாம போட்டிருக்கிறாங்க. அதுல எழுத்தாவே நீங்க அதை பார்க்கலாம். அஜர்த்துமார்கள் ஓதுவதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா அவன் பேர் ஹாக்கான். ஹாக்கான் ராஜா என்ன பண்ணானா, ஜும்மாவில் என் பேரை சொல்லி துவா செய்யணும்ட்டானா. அதே மாதிரி எழுத்தாங்க குத்பாவை ஹாக்காண்டே வாசிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த ஹாக்கான்லாம் செத்து போய் 1000 வருஷம் மண்ணாகி போயிட்டான். இந்த அஜர்த்துமார் உட்கார்ந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹும் ஐயது சுல்தான ஆதசமான்னு வாசிப்புட்டு ஹாக்கான் அவன் பேரையும் சொல்றாங்க. ஹாக்கான் இருக்கான அவனுடைய ஆட்சியை வலுப்படுத்தி செத்து போனவனுக்கு, செத்து மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டானே அவன் ஆட்சியை வலுப்படுத்தணுமா. இப்படி எல்லாம் மெம்பர்ல உட்கார்ந்து கேட்கறாங்க. நீங்க தலைதல் ஆட்டிட்டு வர்றீங்களே, இது ஒரு நேர் வழியா? இது மார்க்கமா? அப்ப நம்மளை என்ன லெவல்ல வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் என்னவாக மதித்திருக்கிறார்கள்? ஒரு புழு பூச்சி மாதிரி கூட மதிக்கல, அற்ப பதர்கள் மாதிரி மதிக்கல. அவ்வளவு கேவலமா முட்டா பைய மாதிரி நினைத்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்யறதா மார்க்கத்தின் பெயரால. எவ்வளவு நம்பிக்கை நீங்க போறீங்க. இவர் மார்க் அறிஞர், மார்க்கத்தை சரியா சொல்லி தருவாரு, நம்ம இவர் சொல்றதை கேட்டோம்னு சொன்னா ஏதோ சொர்க்கத்துக்கு போற வழியை அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கமா இல்லையா? நம்மளை அறியாமலே ஒரு மரியாதை அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லைங்க? அஜர்த்துமார்கள்னா அஜர்த்துமார்களை பார்த்தோன்னு செய்வோம். ஏன் இப்படி மரியாதை வந்துச்சு? இவங்க நல்வழி காட்டுவாங்க. உள்ள போய் பார்த்தோம்னா அம்புட்டு தீய வழி, அம்புட்டு மடத்தனம், அம்புட்டு அல்லாவுக்கு எதிரான யுத்தம். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் மதுஹபின் பேரால செய்து கொண்டிருக்கிற பாக்குறமா இல்லையா? ஜும்மா மெம்பர்ல வருது. அதே மாதிரி மெம்பர்ல துவா செய்வாங்க. பொதுவாக துவா செய்யலாம், எல்லா முஸ்லீம்களுக்கும் நம்ம துவா செய்யலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாருக்கும் துவா செய்வாங்க. மெம்பர்ல நின்று கொண்டு இரண்டாவது குத்துபாவுல என்ன செய்வாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், ஹம்சா, அப்பாஸ் 10 பேருக்கு மட்டும் துவா செய்வாங்க. பேரை சொல்லி துவா செய்றீங்க, துவா செய்யலாம், அது வேற விஷயம். ஜும்மாங்கிறது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்குள்ள இப்படி ஒரு வழிமுறை நீங்க உண்டாக்கினால், ரசூலுல்லாஹ் காலத்தை இப்படி செஞ்சிருப்பாங்களா? அபூபக்கருக்கு ஜும்மா மார்க்கங்கிற ரசூலுல்லாஹ் முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். ரசூலுல்லாஹ் வாழும்போது, அப்ப ரசூலுல்லாஹ் வாழும் போதே இந்த மார்க்கத்தை எல்லாம் முழுமையாக்கி விட்டான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒன்று வரக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த அபூபக்கருக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்திருக்கும், உமருக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்திருக்குமா, உஸ்மானுக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்திருக்குமா? அப்போ அலி, ஹம்சா எல்லாரும், ஹசன், ஹுசைன் எல்லாமே வருவாங்க. அப்ப அந்த மாதிரியான அவங்க பேர்களுக்கெல்லாம் ஜும்மா உள்ள ஒரு அங்கமாக, ஒரு சரத்தாக ஆக்கி அவங்களுக்காக துவா செய்யறாரு. துவா பொதுவாக சும்மா செஞ்சுட்டு போ, ஜும்மாவுக்கு வெளியே செஞ்சுட்டு போலாம், யாருக்குனாலும் செய்யலாம். ஜும்மாங்கிற மெம்பர் நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காட்டி தராமல் இருக்கும் பொழுது புதுசாக ஒன்றை உண்டாக்கி இதை ஒரு சுன்னத்து மாதிரி ஆக்கியிருக்கானா இல்லையா? இப்படி பள்ளி வாசல்ல செய்யற காரியங்களை பார்த்தாலும் விளங்கி கொள்ளலாம், இவங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. இது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், ஏற்கு மாறாக வேணுமென்றே செய்கிறார்கள். அதே மாதிரி பாதி பள்ளிவாசல்ல தெரிஞ்சுட்டாங்க. இப்ப ஒரு பாதி பள்ளிவாசல், மதுஹப் பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாங்கு சொல்றதுக்கு மோதிரார் நிற்பாரு. பாங்குனா என்ன? ஹதீஸ்ல இருக்கு. பாங்குனா என்ன? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடிக்கிறது பாங்கு. அப்ப அல்லாஹ் அக்பர்னு பாங்கு ரசூலுல்லாஹ் காலத்துல ஆரம்பிச்சாங்க. அதை பிலால் கற்றுக் கொடுத்தாங்க, அபு மஹதுரா கற்றுக் கொடுத்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் சொன்ன பாங்கு என்ன? அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. கடைசியா லா அஷ்ஹது அல்லா இலாஹ ஹய்ய அலல் ஸலாஹ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடிச்சிடும். இதான பாங்கு. இதுக்கு மேல ஒன்றும் பாங்குல கிடையாது. எந்த ஹதீஸ்ல எடுத்தாலும் இவ்வளவுதான் பாங்கு. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, பாங்கு சொன்ன மோதினார் நின்று கொண்டு இன்னல்லாஹு மலாயிகத்து சொல் பாங்கு சொல்றா. பாங்கு சொல்லதானே உன்னை போட்டாங்க. பாங்குல இன்னல்லாஹு மலாயிகத்து ஏதாவது இருக்குதா? இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஒரு அரை மணி நேரத்துக்கு படிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அக்பர்ங்கிறார். அப்ப இதெல்லாம் சேர்ந்து பாங்காவுதுல, இதெல்லாம் சேர்ந்து பாங்குங்கிறடா. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பாங்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை நீ சொல்லுவியா? அப்ப கற்றுக் கொடுக்காதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சொல்லுவியா? அப்ப நீ மதுஹப் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மோதினார் இருந்தாங்கல்ல ரசூலுல்லாஹ் இடத்துல. இந்த வாசகத்தை பிலால் சொன்னாரா? இந்த வாசகத்தை அபு மஹதுரா சொன்னாரா? இந்த வாசகத்தை அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் சொன்னாரா? 3 பேருக்கு பாங்கு சொன்னதாக அந்த ஹதீஸ்ல தொடர்புடையவர்கள் 3 பேர் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாங்கெல்லாம் இப்படித்தானே இருக்குது. அல்லாஹ் அக்பர் தானே ஆரம்பிக்குது. நீ எதுக்கு இன்னல்லாஹு மலாயிகத்துன்னு கேட்டா அவன் என்ன செய்யறான்? நாங்க பாட்டா படிச்சோம், இன்னல்லாஹு மலாயிகத்து குர்ஆன் ஆயத்தான வாசிச்சோங்கிறான். கேட்டா பதில் என்ன? இதுக்கு ஆதாரம் சொல்றான்னு கேட்டா,
குர்ஆன்ல இருந்து காட்டு இல்ல ஹதீஸ்ல இருந்து காட்டுனேன். என்ன செய்யறான்னு கேட்டா இன்னல்லாஹ மலாயிகத்தும் நாங்க சொன்னமே அது ஒரு குர்ஆன் வசனம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன் அது ஒரு ஸலவாத்து. அப்ப ஸலவாத்து சொல்லும்போது குர்ஆன் ஓதுன தப்பா அப்படிங்கிறான். ஸலவாத்தும் தப்பு இல்லை, குர்ஆனும் தப்பு இல்லை. இதை இப்படிதான் செய்யணும்னு காட்டி இருக்கும் பொழுது அதுல சேர்க்கிற தப்பு வழங்குதா? பிரியாணி ஆக்குறீங்க, பிரியாணி சமைக்கும் பொழுது ஒருத்தவன செய்யறான் 2 கிலோ சீனியை கொண்டா உள்ள கொட்டுறான். சீனி தப்பா, சீனி கெடுதியா கேட்க முடியுமா? பிரியாணில என்ன சீனியை கொட்டுற? பிரியாணியை கூட அது தப்புலாம் கிடையாது, சீனி நல்லதுதான், அதுல போட வேண்டியதானே போடணும். இதான் போடணும்னு ஃபார்முலா இருக்கும் போது நீ போய் சீனியை கொட்டி செய்யறான். ஏன்டா சீனியை கொட்டின? சீனி விஷமா, சீனி கெடுதியா? இதுக்கு வித்தியாசம் இருக்கா? சீனி கெடுதி இல்ல, அங்க போட்டது கெடுதி தான். நீ எப்ப பிரியாணில கொண்டு சீனியை கொட்டினியோ நீ ஒரு கிறுக்கு போய் அர்த்தம். அதுக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கா இல்லையா? அப்ப நீ கேட்கிற மாதிரி நான் கேட்கிறேன். இப்ப ஒருத்த பாங்கத்துல போகும்போது என்ன செய்யறான்? யாசின் உல் குர்ஆனில் ஹக்கீம் என்ன கிளம்பினால் முடிச்சு யாசின் பூரா ஓதிப்பிட்டு பாங்க சொல்றான். ஒத்துக்குருவியா? பக்தே முடிஞ்சு போயிடும். இதை சொல்லி முடிச்சுட்டு பாங்க சொல்றதுக்குள்ள லோகர் பக்தே போயிடும். அப்ப பாங்க சொல்வதற்கு அப்ப கேட்கறான் யாசின் தானே ஓதுனேன், குர்ஆனை தானே ஓதுனேன், தப்பாண்ட ஒத்துக்குருவியா? அப்ப தப்பு இல்லைங்கிற எதை வச்சு பார்க்கணும்? இதை இப்படித்தான் செய்யணும்னு ஒரு ஃபார்முலா இருந்தால் அந்த ஃபார்முலாவை மாற்றினால் தப்பு தான். நல்லதை கொண்டு மாற்றினாலும் தப்பு தான், கெட்டதை கொண்டு மாற்றினாலும் தப்பு தான். அந்த ரசூலுல்லாஹ் பாங்குக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிவிட்டார்கள். இப்ப நான் சொல்றேன், இப்ப அவங்க தொழுகையில் தக்பீர் கேட்டு என்ன செய்யறான்? ஒருத்தர் ருக்குல நின்றுக்கிண்டு ருக்குல என்ன செய்யணும்? சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதணும்ல. ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டா ருக்குல இருந்து அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் அரபிங்கிறான். ருக்குல ஏன்டா அப்படி செய்யற? குர்ஆன் ஒரு தப்பா, பக்கரா ஒரு தப்பா? இது ஒத்துக்கிறீங்களா நீங்க? பக்கரா தப்பு இல்ல, அங்க ஓதுனது தப்பு. அத போய் ருக்குல ஓதுனீங்க அது தப்பு, ருக்குல போய் யாசின் அது தப்பு, பக்கரா தப்பு இல்ல. அப்ப என்ன சிந்திக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒன்றை ஒரு ஃபார்முலாவை காட்டி விட்டார்கள் என்று சொன்னால் அது நல்லது என்கிற வகையில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இன்றைக்கு முக்காவாசி பாதி பள்ளி வாசல்கள்ல இப்படித்தான் பாங்கு சொல்லப்படுது. நேரடியாக பாங்கு வர வேண்டியதானே? அப்ப நேரடியாக பாங்கு சொல்லாமல் அவர்கள் அதுக்கு மேலே எல்லாம் இழுத்து கொண்டு போற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரமலான் மாசம் வருது. ரமலான் மாசத்துல ஒரு தொழுகை இருக்கிறது, இரவு தொழுகை தொழுகிறோம். அது எல்லா மாசத்திலையும் தொழுகை. அந்த தொழுகை தான் ரமலான்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொழுகையை 8 தொழுது இருக்கிறாங்க, 10 தொழுது இருக்கிறாங்க, இப்படி சில நம்பர்கள்லாம் வருது. அதிகபட்சம் 13 வரைக்கும் வருது. அப்ப இந்த 20 ரக்காத்து ஒரு நாள் தொழுது இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா பள்ளிவாசலும் எப்படி இது வந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரமலான் மதீனாவில் பார்த்துருக்கிறாங்க. நோன்பு கடமையானதுல இருந்து பார்த்தா கூட ஒரு 9 ரமலான் வருது. அப்போ 9 ரமலான் மாசத்துலயும் அவங்க இரவு தொழுகை தொழுதாங்கன்னு சொன்னா எந்த ஒரு இரவு இல்லையாவது அவங்க 20 ரக்காத் தொழுதாங்கன்னு ஆதாரம் இருக்கா? இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலானில் கூட 20 ரக்காத் தொழுதாக ஆதாரம் இல்லைங்கும் பொழுது அந்த 20 ரக்காத் தான் மார்க்கம் உண்டாக்கி அதுதான் முக்கியம் உண்டாக்கி 20 இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்க, அவனை மதம் மாறின ஆள் மாதிரியாக ஒரு மக்கள் மத்தியில் கருத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே. அப்ப இது எவ்வளவு பெரிய தப்பு செய்றீங்க மார்க்கத்துல? மதுஹபின் பேரால தானே இதெல்லாம் செய்றீங்க. அப்ப மதுஹபுங்கிற குர்ஆன்ல இல்லாட்டாலும் செய்வாங்க, அதுக்கு பேர் தான் மதுஹப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விஷயத்தை கூட எடுத்துக்கிறோம். ஒரு கணவன் மனைவி பிடிக்கலன்னா மனைவியும் கணவனை விவாகரத்து செய்யலாம், குலாண்டதுக்கு பேரு. கணவனும் மனைவி விவாகரத்து செய்யலாம். 3 சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை விவாகரத்து பண்ணானா சேர்ந்துக்கலாம், சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்க்கை மறுபடியும் பிடிக்காம போனா மறுபடியும் விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் சேர்ந்துக்கலாம், சும்மா சேர்ந்துக்கிற செய்யலாம். 3வது தடவை விவாகரத்து பண்ணான்னு வைங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள நிரந்தர பிரிவுன்னு ஏற்படுது. இதுதான் தலாக்குங்கிற சட்டம். இதை என்ன செய்யறாங்க? எந்த மதங்களை எடுத்தாலும் தலக் 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 எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. முத்தலாக்குன்னு ஒருத்தன் சொல்றான், பொண்டாட்டி முத்தலாக்கு விட்டுட்டேன் அது கூடும், தலாக் தலாக் தலாக். அப்ப 3 தலாக் முடிஞ்சு வச்சு இனிமே சேரவும் முடியாதுங்கிறான். இது எங்கேருந்து எடுத்த? ஷாஃபிலையும் இதான் சட்டம், ஹனஃபிலையும் இதான் சட்டம், மாலிக்கிலையும் இதான் சட்டம், ஹம்பலிலையும் இதான் சட்டம். ரசூலுடைய சட்டம் இது இல்லை. ரசூல் சட்டம் என்ன? கான தலாக்கு சலாசு, 3 தலாக் என்று சொல்வது அல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கருடைய காலத்திலையும் சதரமின் இமாரத் உமருடைய ஆட்சியின் துவக்க காலத்திலையும் இன்னமாய் வத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் 3 தலாக்கு சொல்லவில்லை, ஒரு தலாக்கு தான் சொல்லி இருக்கிறான். 3ங்கிற வார்த்தையை சொன்னால் 3வது. 3 தலாக்கு என்றால் தலாக்கு சொல்லிட்டு மர சேர்ந்து மர வாழ்ந்துட்டு மர பிடிக்காம போய் மறுபடியும் சொன்னா 2, மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு மறுபடியும் பிடிக்காம போய் மறுபடியும் சொன்னா 3. அப்ப சொல்லாம கூட விட்டுறலாம். இது பல வருடங்கள் இதுக்கு எடுக்கும், எடுக்காம கூட போயிடும். 2 தலாக்குல சேர்ந்து காலமெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருவாங்க.
இப்படி மார்க்கம் வந்து சேர்த்து வைப்பதற்கு ரசூல் காலத்தில் ஒரு சட்டம் இருந்திருக்கும் பொழுது, அப்ப ரசூல்லா காலத்திலும் இல்லாத, அபூபக்கர் காலத்திலும் இல்லாத ஒன்றை நீ எப்படி மார்க்கமாக்கன? எப்படி ஃபத்வா கொடுக்குற? கோபத்தில் தலை தலாக்குன்ட்டானா இது முடிஞ்சிருச்சு, இனிமே அவ்வளவுதான், அவ்வளவு சேர முடியாது அப்படின்னு சொல்றீங்களே தான் கோர்ட்டில் இப்போ கேள்வி கேட்குறான். கோர்ட்டு நாள் அடிக்கிறோம்னா எதை நீங்க செஞ்ச சட்டத்தான கேள்வி கேட்குறான். ரசூல்லா சொல்ல கேள்வி கேட்க முடியுமா? மார்க்கத்தில் உள்ளபடி இந்த முத்தலாக் என்பதை எடுத்திருந்தால் அது சரியான சட்டம் அவனே சொல்லியிருப்பான். அவனே இதை பொது சட்டம் ஆக்கியிருப்பான். அட புள்ள அழகான சட்டமா இருக்க, இது 50 பேருக்கு ஆக்கிட்டு இருப்பான். நீங்க பண்ண கூத்துனாங்க செய்யறான், தலாக்கை எட்டு, முத்தலாக்கை ஒழிப்போம் எட்டு, அதை திருத்து இதை திருத்துங்கிறாங்க. முடுக்கு காரணம் யாரு? மதுஹப் தானே, நீங்கள் கொடுத்த ஃபத்வாக்கள் தானே. குர்ஆனை விட்டு வெளியே போய் நீங்கள் ஃபத்வா கொடுக்கும் போதுதான் கேவலம் தானே வந்துகிட்டு இருக்கிறது, அசிங்கம் தானே வந்து கொண்டிருக்கிறது. அழகான மார்க்கத்தை தாவா செய்வதற்கு பதிலாக தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலை ஏற்படுத்துறீங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு அறவே சம்பந்தம் இல்லாத மார்க்க மக்களை சீரழித்து குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி, இபாதத்துகளை நாசமாக்கி, தொழுகையை நாசமாக்கி, எல்லாத்தையும் பால்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் எது? மதுஹப் என்பது. இந்த மதுஹப்ங்கிற முசீபத்திலிருந்து விடுபட்டு மார்க்கம் ஒன்று சொல்வதா இருந்தா குர்ஆன்ல இருக்கா? மார்க்கம் ஒன்று சொல்வதா இருந்தா நபி சொன்னாங்களா? இந்த ரெண்டே கேள்விக்குள்ள நம்ம அடக்கி கொண்டோமே ஆனால் நம்ம மறுமையில் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த முகமது ரசூலுல்லாஹ். முகமது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர்னா அவர் சொல்ல கேட்கணும், அவர் சொல்றது அல்லாஹ் சொன்னதான் அவர் சொல்லுவாரு என்ற ஒரு இந்த முகமது ரசூலுல்லாஹ்வுடைய கலிமாவை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவான்.